सीतापते राम 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 श्री रामनाम संकीर्तन की जय। गोपिका जीवन स्मरण गोविंदा गोविंदा। जय जानिकांत स्मरणम जय जय राम राम। हर हर नम पार्वती पदये हर हर महादेवा। सिद्धि विनायक स्वामी की जय। आंजनेय स्वामी की जय। सद्गुरु महाराज की जय। सकल साधुमुनि की जय। प्रहलाद नारद पराशर पुंडरीक व्यास अंबरीश शुक शौनक भीष्म दाल्भ्यान रुक्मांगद अर्जुन वसिष्ठ विभीषण दिन पुण्यानिमान परम भागवतान् स्मरामि। सीता लक्ष्मण भरत शत्रुघ्न हनुमत समेत श्री रामचंद्र परब्रह्मणे नमः। சேப்பதியான சீதாராமுடைய போர் நடக்கிற விசேஷத்தினால் நடந்து வரக்கூடிய இந்த சவண யக்ஞத்துல நாம பாகவதம் ஸ்ரீமத் பாகவதம், அதாவது இந்த பாகவதம் பேரை சொல்லிடணும் அப்படிதான். ராம நாம எவ்வளவுக்கு எவ்வளவு சொல்றோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு மனசுல சந்தோஷம். நம்மளுக்கு ஒரு விஷயம் நெருடலா இருந்துட்டே இருக்கும். அந்த நெருடலான விஷயம் பகவானுக்கு நெருடலா இருக்கும். நமக்கு நெருடலா இருக்குதே இல்லையோ, பகவான் நெருடலா இருக்கும். உடனே அது என்ன நெருடலோ அது உடனே அந்த பிரச்சனையை பகவான் தீர்த்துடணும். அந்த பக்தனுடைய அந்த நெருடலை போய்கிட்டாதான் பகவானுக்கு சந்தோஷம். அந்த அளவுக்கு பகவான் நம்மளுக்கு கவனிப்போம். நாம சொன்னா ராமநாம சொன்னா அது மாதிரி நம்ம மனசுல ஏதாவது ஒண்ணு உறுத்தினே இருக்கும். ஐயோ இது என்ன பண்றது அது என்ன பண்றது, உடனே அதுக்கு உடனே அது சொல்யூஷன் கொடுத்துருவான் பகவான். நீ ஏன் இதை ஒருத்தினுக்கிற, அதை ஃப்ரீ பண்ணி விட்டேன், ரிலாக்ஸா இருப்போம், சும்மா எதுக்கு அதை மாதிரி நினைச்சுனே ஒருத்தினுக்கிற, அது மாதிரி பகவான் நம்ம ரிலீஃப் பண்ணி கொடுப்போம். அந்த அளவுக்கு நிறைய நாமா சொல்லணும். ராம 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 நாமா சொல்லணும், ஃப்ரீ பண்ணி. அதாவது ஒரு சமயத்துல பாகவதம்னா அப்படி உபன்யாசம் பண்ணிட்டு இருந்தேன் ஒரு டைம்ல. அது ஒன்ஸ் அப்பான டைம். இப்ப ஏன் அது போல உபன்யாசம் பண்றதுல பாகவதம்னா மணிக்கணக்கா உபன்யாசம் பண்ணியிருக்கேன். நான் ஒரு 5 வருஷம் 10 வருஷத்துக்கு முன்னாடிலாம் பார்த்தா மணிக்கணக்கா பாகவதம் பேசுவேன். என்னால் இந்த 2 மணி நேரத்துலாம் உபன்யாசத்துலாம் போனேன்னா ஒரு 2 மணி நேரத்துல எனக்கு சுருக்க தெரியாது. எனக்கு தெரியாது இந்த சிலபஸ் படி இத்தனை அத்தியாயம் படிக்கணும், இத்தனை ஸ்லோகம் படிக்கணும், இத்தனை ஸ்லோகம் தான் உபன்யாசம் பண்ணணும் அப்படிலாம் தெரியாது. அப்படியே என்னென்னலாம் மடை திறந்த வல்லம் போல அப்படியே அந்த பாகவதத்தை அனுபவிக்கணும்னு ஆரம்பிச்சிட்டோம்னா 30 பேர் உட்காந்தாங்கன்னா அந்த 30 பேர் கேட்டதான் கட்சியில 3 பேர் தான் இருப்பாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப நேரம் பேசுறேன். ரொம்ப நேரம் பாகவதத்துல மெல்ட் ஆயிட்டோம்னா, அதுல மக்னம் ஆயிட்டோம்னா, அதை பத்தி பேச எனக்கு டைம் போறதே தெரியாது. பகவான் நாமத்துக்காவது என்னன்னா டைம் போலியேன்னு தெரியுது. ஆனா நாம ரொம்ப பவர்ஃபுல்லு. ஆனா நம்மளால ரொம்ப நேரம் ஆகுது மாதிரி, ரொம்ப நேரம் ஆன மாதிரி இருக்குது 5 நிமிஷம் போனாவே. ஆனா பாகவதம் பத்தி பேச ஆரம்பிச்சோன்னா அது 9 மணி ஆகும், 10 மணி ஆகும், நைட்டு 11 மணி ஆகும். அப்படிதான் ஒருத்த மாட்டிக்கினான் எங்களை. அவன் சரவணன் ஒரு பையன். அவனை வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்துட்டு அவங்கள பாகவதம் பத்தி பேசுறான். அவனும் நல்லா ரசிச்சு கேட்டிருந்தான். கேட்டுட்டு அவன் என்னன்னா அப்போ கல்யாணம் ஆகலை. அவனுக்கு கல்யாணம் ஆகலை. அந்த சமயத்துல அவனை இட்டு உட்கார வச்சு அவங்கள ஃபுல்லா பாகவதம் பத்தி பேசி அது அவ்வளவு அனுபவமா இருக்கும் பாகவதம். அது ராமாயணம் பிரச்சனை இன்னும் காலம் அதிகமாகும். நைட்டு 11:30 மணி ஆயிப்போச்சு எங்க வீட்டுல இருந்து. அப்புறம் அவங்க அம்மா திட்டுவாங்களே. அவன் பார்த்தா டைம் பார்த்தா 11. ஐயோ சீனியர். அவன் என்ன சீனியர் தான் சொல்லுவான். அவன் அப்படி பழக்கம், நல்லா பழக்கம். சின்ன பையன்தான் என்னோட. அவனா ஆச்சு 11:30 மணி. ஐயோ எங்க அம்மா அம்மா திட்ட மாட்டாங்களா? அம்மா திட்டுவாங்க. சரி போயிட்டு அப்படின்னு நைட்டு 11:30 மணி வீட்டுக்கு அனுப்பும்போது, அவனை எங்க வீட்டுல இருந்து அவங்க வீட்டுக்கு அனுப்பும்போது அந்த அளவுக்கு பாகவதம் பத்தி பேசினால் டைம் போறதே தெரியாது. டைம் பார்க்க மாட்டோம். அவன் பார்த்தா இப்ப 10 ஆயிடும், 11 ஆயிடும், 11 ஆயிடும். அவனும் சரி உடனே கிளம்புடா அப்படின்னு அனுப்பிச்சுட்டு. அது மாதிரி ஒரு டைம்ல பாகவத உபன்யாசம் பண்ணுனா இந்த 7 நாள்ல முடிக்கிறதுக்கான விஷயம் எனக்கு தெரியாது. அது பாட்டு போயிட்டே இருக்கும். ஒரு நாளைக்கு எவ்வளவு சொல்ல முடியும்னா ஒரு ஸ்கந்தம் கூட முடிய மாட்டேன் ஒரு நாள். அவ்வளவு விஷயங்களை சொல்லினே இருப்பேன்.
எல்லாமே சில பத்துல வந்து நம்ம அதை சுருக்கி சொல்லணும் இல்லையா, சில விஷயங்கள் 2 மணி நேரத்துல அடங்குற மாதிரி. இப்ப 7 நாள்ல முடிக்கணும்னா 7 நாளுக்குள்ள ருக்மணி கல்யாணம், சில பேர் ருக்மணி கல்யாணத்தோட முடிப்பாங்க, சில பேர் 12 ஸ்கந்தமும் முடிப்பாங்க. நாம சங்கீர்த்தனம் எஸ் சர்வபா பிரணாசனம் பிரணாம துக்க சமணக தம் நமாமி ஹரிபரம் வரைக்கும் முடிக்கணும் அப்படின்னா அது சொல்லணும்னா எனக்கு தெரியாது. அதெல்லாம் போனோன்னா இன்னும் பெருசா போவோம். எனக்குலாம் இந்த 7 நாள்லாம் பத்தாது, 70 நாள் வேணும் எனக்கு உபன்யாசம் வர்றதுக்கு. ஏன்னா ஒரு நாளே வந்து எனக்கு 2 மணி நேரத்துல முடிச்சலாம் முடிக்க மாட்டேன், 3 மணி நேரம் ஆயிடும். எத்தனையோ கோயில்ல, இந்த நரசிம்ம கோயில்ல கூட பார்த்தா 2 மணி நேரத்துல 1.5 மணி நேரத்துல முடியும், 2 மணி நேரத்துல முடியும். கொஞ்சம் சீரம் முடிச்சிடுங்கன்னாங்க. என்னால் முடிக்க முடியாது. அது பாகவதம் அப்படி இழுத்துடும், அந்த அனுபவம் அப்படி இழுத்துடும். அந்த கிருஷ்ண கதைகளை பேச 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 மனசு அப்படியே மெல்ட் ஆகி அது அப்படியே ரமிச்சு போச்சுன்னா டைம் போறதே தெரியாது. அந்த எனக்கு ஒன்னே தெரியாது, நான் அந்த சப்தாக முறையில சுருக்கமா உபன்யாசம் பண்ண தெரியாது. ஆனா எப்படியோ பகவான் பண்ண வச்சு எத்தனையோ இடத்துல சப்தாகம் முடிச்சுட்டு வந்திருக்கேன், இல்லைன்னு சொல்லல. உபன்யாசம் முடிஞ்ச வரைக்கும் பண்ணிட்டு என்ன பண்ண, ஸ்லோகங்களை சுருக்கி கதை மட்டும் சுருக்கமா சொல்லி டக்குனு எப்படியோ கச்சல் ருக்மணி கல்யாணம் வரைக்கும் எத்தனையோ இடத்துல முடிச்சுட்டு வந்திருக்கேன். அதெல்லாம் முடியாமல் இல்லை, ஆனா எனக்கு அப்படி சொன்ன மாதிரி இருக்காது. எனக்கெல்லாம் வந்து ரொம்ப நேரம் பகவானை பத்தி பேசணும்னா அது மடை திறந்த வெள்ளம் போல. கங்கை வௌக முதன்பதி அப்படி மாதிரி தொய்மே அனன்ய விஷயா மதிர் மதுபதே அசகிருத்து ரதி முத்பகதாதத்தா கங்கை வௌக முதன்பதி. உன்னிடத்துல வந்து எப்படிப்பட்ட ரதி வேணும்னா தொய்மே அனன்ய விஷயா, வேற எந்த சிந்தனையும் இல்லாம கிருஷ்ண கதைகளை பேசி 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 அந்த ரமிக்கக்கூடிய ஹிருதயம் வேணும்ட்டு குந்தி தேவி கேட்கிறா. கங்கை வெள்ளமானது தன் அலைகளை எப்படி தடைகளை உடைத்து கொண்டு தன் அலைகளை கொண்டு போய் சமுத்திரத்துல சேர்க்குமோ அது மாதிரி என்னுடைய மன அலைகளானது எல்லா தடைகளையும் தேவையில்லாத எண்ணங்கள் எல்லாம் அதைகள், இந்த தடைகள், அந்த எண்ணங்கள்லாம் தடைகள், அந்த எண்ணங்கள்லாம் உடைச்செறிஞ்சுட்டு என் மனம் என்ற வெள்ளமானது உன் கிருஷ்ண பக்தியில அப்படி பிரவகிக்கணும், அப்படி பிரபாகமா வரணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்றான். யாரு? குந்தி தேவி. அப்படி வரணுமா பக்தி? அவ்வளவு பேராசை வர குந்தி தேவிக்கு. நம்ம அப்படி பிரார்த்தனை பண்ணணும்னு சொல்லி கொடுக்குறோம் அந்த அம்மா. தொய்மே அனன்ய விஷயா மதிர் மதுபதே அசகுத்து. எனக்கு பிறந்த வீட்டு பாசமும் வேணாம், புகுந்த வீட்டு பாசமும் வேணாம், என் கிருஷ்ணா உன் மேலதான் எனக்கு அனன்ய பக்தியோட உன்னிடத்துலயே எனக்கு பாசம் வேணும், உன் பக்தி எனக்கு வேணும் அப்படின்னு கேட்கிறான். அதை விஸ்வேஷா விஸ்வாத்மனே விஸ்வமுத்தே ஸ்வகேஷுமே ஸ்நேக பாசம் இம்மம் சிந்தி திருடம் பாண்டிஷு விஷ்ணுஷு. பாண்டவரிடத்துலயும் விஷ்ணு இடத்துலயும் பிறந்த வீட்டு பாசம் விஷ்ணு யாதவ வம்சம், புகுந்த வீட்டு பாசம் பாண்டவ வம்சம், ரெண்டுமே வேணாப்பா. இந்த 2 சிந்தி அதெல்லாம் நீ பாத்துக்கோ. 2 பேருமே பார்த்தா பாகவதர்கள், பாண்டவர்களும் பாகவதர்கள், யாதவர்களும் பாகவதர்கள், அதெல்லாம் நீ பாத்துக்கோ. எனக்கு தேவை என்னன்னா உன் சிந்தனையிலேயே இருக்கணும். பிறந்த வீட்டு கவலை புகுந்த வீட்டு கவலைன்னு 2 கவலையும் எனக்கு போட்டு வாட்டி எடுக்குது, போதும் இந்த கவலைகள்லாம் பட்டுது. அந்த பாச பதத்தை வெட்டி எரி. சிந்தி திருடம் பாண்டிஷு விஷ்ணுஷு. நீதான் விஸ்வேஸ்வரனாச்சே, விஸ்வேஸ்வரனாச்சே, விஸ்வாத்மனாச்சே, விஸ்வஸ்வரூபியாச்சு நீதான். அதை விஸ்வேஷா விஸ்வாத்மன் விஸ்வமூர்த்தே ஸ்வகேஷுமே ஸ்நேக பாஷம் இமம் சிந்தி திருடம் பாண்டிஷு விஷ்ணுஷு. அவன் என்னதான் வேணும்னா தொய்யுமே அனந்திய விஷயா, அனந்திய பக்தியும் உன்னிடத்துல எனக்கு உண்டாகும். தொய்யுமே அனந்திய விஷயா மதிர் மதுபதே அசகிருத்து. மதுபதி மது வம்சத்துல பதி, அதாவது மது வந்து அதிகமா சாப்பிட்டா போதை உண்டாகிடும். அதுக்கு பதி யாருன்னா கிருஷ்ணன் தானா. அந்த கிருஷ்ண கதைன்ற போதையில இருக்கிறவங்களுக்கு பதி அவன். உண்மத்த மூக ஜடவத்து விச்சரன்னு கஜசா பொய்யே. பித்து பிடித்தவர் போல சுகாச்சாரிய அலைஞ்சாருன்னா எதுக்காக பித்து பிடிப்பா? உண்மத்தன் போல ஏன் அலைஞ்சாருன்னா பாகவத பித்து பூச்சி போச்சான் அவருக்கு, அதனால அழிஞ்சுக்கு வந்தாராம் கஜசா பொய்யம் அஸ்தனாபுரத்துல. யாருக்கு பித்துப்பிடி? யார பைத்தியம் போதுன்னு சொன்னாங்களாம். இவருக்கு பாகவத பித்து பிடிச்சிருக்கு, உள்ள கிருஷ்ண ஹிருதயம் ஆயிடுச்சு. அது பிரேம் அந்த கிருஷ்ண ஹிருதயத்தோட இருக்கக்கூடிய அந்த அவரை வந்து என்னன்னா பைத்தியம்னு சொல்லியிருந்தாங்களாம் எங்க அஸ்தனாபுரத்துல இருக்க மக்கள்லாம். உண்மத்த மூக, இதோ ஊமை போகுதுடா, மூக ஜடவத்து, ஒரு ஜடமான இருக்கான, உடம்புல ஆடைகளே உடுத்தாம திகம்பரனா சஞ்சரிக்கிறார் இந்த பையன். யார்? 16 வயசு சுகாச்சாரியரை பார்த்து மக்கள்லாம் அப்படி சொன்னாங்களாம். அப்படி பித்துப்பிடி உண்மத்தை. என்ன உண்மத்தைன்னா கோபிகளுக்கு பிடிச்ச அந்த பித்து பிடிச்சிருச்சான். யாரு? சுகாச்சாரியருக்கு. உண்மத்த மூக ஜடவத்து விசரன்னு கஜசாப்பையே அப்படின்னு பதம் இருக்கு பாகவதத்துல. அப்ப கோபிகளுக்கு என்ன பித்து பிடிச்சது? அது பீஷ்மாச்சாரிய சொல்றார். லலித கதி விலாச வல்கஹாச பிரணய நிரீக்ஷண கல்பிதோருமானாக கிருதமனு கிருதவத்திய உண்மதாந்தாக கிருதம் அணுகிருதிய
பகவான் செய்த லீலைகளையே அனுகரணம் பண்ணி தாங்களும் செய்து காட்டிடலாம். அவங்க கோவத்தன் உத்தரன் பண்ணா இந்தமா இவங்க என்ன பண்ணாங்களா, முந்தானை தூக்கி கோவத்தன் மலை மேலே தூக்கி பிடிப்பாங்களாம். காளிய பாம்பு உதைக்கிற மாதிரி இன்னொரு பெண்ணுடைய தலையில காலை போட்டு உதைப்பாங்க, சும்மா லைட்டா அப்படி உதைப்பாங்க. வச்சா காளிய பாம்பை ஓடி, துஷ்ட பாம்பை ஓடிப்போம் ரமணக தீபத்துக்கு, இனிமேல் இங்க இந்த யமுனா ஜலத்தை தூஷிக்காத போ அப்படின்ட்டு ஒரு கோபிகை சொல்லுவாங்களாம். அதுதான் சொல்றாரு, கிருதம் அணுகிருத உண்மதாந்தாக. அப்படி கிருஷ்ணனை போலே லீலைகள் செய்து கிருஷ்ண பித்து பிடித்தவர்கள் ஆயிட்டாங்களாம். கோபிகள் நல்ல பொன்னிறமா இருக்கக்கூடிய தங்க ரேக்கு இருக்கக்கூடிய ராதைகள்லாம் கருப்பாயிட்டாலாம். ராதை, லலிகா, லலிதா, விஷாகா, செண்பகலதா இவங்கெல்லாம் இருக்காங்களே, இவங்கெல்லாம் கருப்பாயிட்டாங்களாம். கிருஷ்ணன் செவப்போகிறானா. கிருதம் அணுகிருத உண்மதாந்தாக பிரகிருதி மகன்கில கிருஷ்ண பிரகிருதியா மாறிட்டாங்களாம் கோபிகள்லாம். லலித கதி விலாச பல்காச பிரணய நிரீக்ஷண கல்பிதம். பிரணயத்தினால அவன் பார்க்கிற போல அவன் எப்படி கண்ணடிப்பான், அவன் எப்படி பார்ப்பான், அவன் எப்படி கோணப்பார பார்ப்பான், அவன் எப்படி சைடில் புல்லாங்குழி ஏந்துவான், அவனை எப்படி நடப்பான், எப்படிலாம் அழகழகா நடப்பான். லலித கதி, லலிதமான கதி. அங்க லலிதான்ற பேரு அங்க சூட்சமா வருது பாருங்க. கோபிகள் பேர் சொல்ல மாட்டார் சுகாச்சாரியர். ஏன்னா கோபிகள்லாம் குருமார்கள், குருக்கள் பேர் சொல்லக்கூடாதுன்னு ராதி பேர் சொன்னா வச்சு 6 மாசம் சமாதியில் போயிட்டு வரான், அதனால சொல்ல மாட்டாரு. அதனால மறைமுகமா லலித கதி விலாச வல்குஹாச பிரணய நிரீக்ஷண கல்பி. ஆனா மறைமுக ஒரு வார்த்தை ஆராதிகான்னு ஒரு பதம் வருது 10ஆம் ஸ்கந்தத்துல. அங்க ராதிகானால ராதனால ஒண்ணுதான். அந்த ஆராதிகா ஆராதனை பண்ற மாதிரி அப்படி ஒரு அர்த்தம் வருது. அப்படி இளமறைவா காயமறைவா ராதி ரெண்டு பேரை சொல்லியிருக்காரு சுகாச்சாரியர். எங்கன்னா 10ஆம் ஸ்கந்தத்துல வருது. ஆனா சொல்லாம இருக்க முடியாது, அவ்வளவு பிரேமையாச்சு. ராதையினுடைய பிரேமை கிருஷ்ணனிடத்துல அந்த பக்தி வரணும். ராதையை நினைக்காம, ராதை அனுகிரகம் இல்லாம எப்படி கிருஷ்ண பக்தி நம்மளுக்குள்ள உண்டாகும் சொல்லும் பார்க்கலாம். அந்த ரதி, அந்த ராதை, அந்த பிரேமை, ராதிகா, ராதை, இந்த பேர்லாம் அந்த பிரேமை உண்டாக்கூடிய விஷயங்கள். அது மாதிரி ஒரு சமயத்துல பத்தியா, இப்ப இதை பத்தி நம்ம நாமத்துல பத்தி பேசலான்னு வந்தா இது பாகவதம் இழுத்துட்டோம். அப்படி இது ரொம்ப பவர்ஃபுல். எனக்குள்ள ஒரு பழைய புக்கு ஒன்று இருக்குது, அதுதான் முதல்ல எனக்கு ஃப்ரீயா ப்ரெசன்டேஷனாக கொடுத்தது. அந்த புஸ்தகத்தை நான் தொடவே மாட்டேன், அந்த பாகவத புஸ்தகத்தை. ஏன் தெரியுமா? அது கரண்ட் இருக்கு. அந்த பாகவத புஸ்தகம் தொட்டுட்டேன்னா நான் நாமா சொல்ல முடியாது, ராமநாமா சொல்ல முடியாது. அந்த பாகவதம் என்னை கவர்ந்து இழுத்து அதில் உட்கார வச்சிடும். நான் என்னன்னா முன்னாடிலாம் ரொம்ப நேரம் பாகவதம் ராமாயணம்லாம் சொல்லியிருக்கேன். சொன்னது அதுக்கேற்ற ரசிகர்கள் இல்லை, அது சில பேர் தான் ரசிப்பாங்க. அப்படிலாம் உபன்யாசம் நான் மணிக்கணக்காக உபன்யாசம் பண்ணியிருக்கேன். ஒரு 3 பேர் வருவாங்க, அவங்கள உட்கார வச்சு நான் சபையில உபன்யாசம் பண்ணது சில இடத்துல தான், தனிப்பட்ட முறையில் சில பேரெல்லாம் உபன்யாசம் பண்ணியிருக்கேன். அப்படி உபன்யாசம் பண்ணும்போது காலையில் 8 மணிக்கு வந்தாங்கன்னா சாயங்காலம் 5 மணி வரைக்கும் அவங்கள விடவே மாட்டேன். அவங்கள பசி தாக மறந்துடுவாங்க, நானும் பசி தாகத்தை மறந்துடுவேன். என்ன பண்ணுவேன், ராமாயணத்தை பற்றி பேசி பேசி, ராமாயணம் பாகவத்தை பற்றி பேசி பேசி அப்படி ஆனந்தம். அவங்க கேட்குறவங்க கண்ணிலே கண்ணீர் வரும், என் கண்ணிலே கண்ணீர் வரும். அப்படி பகவான் ராமச்சந்திரமூர்த்தி அந்த காடு காடா சீதைக்காக அலைஞ்சானே, நமக்காக பகவான் அலையிறான். ஒவ்வொரு ஜீவாத்மாவுக்காக பகவான் இப்படி வருத்தப்படக்கூடியவன் அந்த ராமன் அப்படின்னு அந்த கதைகள்லாம் பேசும்போது, அது சீதைக்காக மட்டும் இல்லை, நம்ம ஒருத்தருக்காக பகவான் இப்படி ஏங்குறான். அந்த சம்சார காட்டுல நம்மளை தேடுறானா பகவான். என்னை பிரிஞ்சு போயிட்டாங்களே, இந்த ஜீவாத்மாக்கள்லாம் என்னை பிரிஞ்சு தவிக்கிறதே, இப்படி அல்ல சஷ்டான் இந்திரியானி கர்ஷதி, இப்படிப்பட்ட 6 இந்திரியங்கள் என்ற கொடுமைகளால கஷ்டப்படுத்தி கொண்டு இழைச்சி போதே இந்த ஜனங்கள்லாம், இந்த ஜீவாத்மாக்கள்லாம் என்னை பிரிஞ்சு இப்படி வாட்டி வதைக்கப்படுகிறதே அப்படின்னு சொல்லிட்டு பகவான் ஒரு பழம் கூட சாப்பிடாம, அந்த பழம் கூட சாப்பிடாம சீதையே நினைச்சு அந்த பழத்துக்கு ஏற்படுறது. யாருன்னா சீதைன்னு என்ன, ஜீவாத்மாக்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை நினைச்சு பகவான் அப்படிதான் நான் அந்த பாவத்தில் தான் அனுபவிச்சு அந்த கதையை பேசுவோம். அந்த ராமாயணத்துல உருகி உருகி அந்த ராமாயணத்தை அப்படி பேசுவோம். பகவான் நமக்காக ஏங்குறான், நமக்காக அழறான். பகவான் ராமச்சந்திரமூர்த்தி நமக்காக காடு கடா அலையறான். என் சீதை எங்கே, என் சீதை அவள் என்னை பிரிந்த இந்த ஜீவாத்மாக்கள் எங்கே, என்னை பிரிஞ்ச இந்த ஜீவாத்மாக்கள் எங்கே, மறுபடியும் எங்களை சேர்ந்துருவாங்களா, எங்களை சேர்ந்துருவாங்களா? அதுக்காக நான் யாரை வேணாலும் காலப்படி ஒரு மாணவனை கூட அவனை நான் சரணம் அடைகிறேன். ஒரு மாணவனை போய் பகவான் உலகத்துக்கு சர்வலோக சரண்யாய ராகவாய மகாத்மனே ஆகிய சர்வலோகத்துக்கு சரணம் அடிக்கக்கூடிய அந்த பகவான் ஒரு வானத்தை போய் சரணம் இச்சதி. யாரு? சுக்ரீவாய சரணம் இச்சதி. சுக்ரீவனை போய் நான் சரணமாக அடைய ஆசைப்படுகின்றேன். சுக்ரீவா, நீதான் எனக்கு அபயம் அளித்து என் சீதையை மீட்டு கொடுன்னு போய் சரணம்
அங்க போய் சரணாகதி பண்றான். எங்க சுக்கிரீவனை போய் சமுத்திரராஜன் போய் சரணாகதி எதுக்கான சீதையை மீட்டெடுக்கிறதுக்காக யாரார் கல்லெல்லாம் விழறான் பகவான். ஏன்னா அவ்வளவு பிரேம இந்த ஜீவாத்மாக்கள் மேல ராமருக்கு. அப்படி கருணா மூர்த்தி, பூரி கருணாய, எல்லையற்ற கருணை கடல் ராமச்சந்திரமூர்த்தி. அவனுடைய கருணைக்கு எல்லையே கிடையாது. கிருஷ்ணனாவது நம்மளுக்காக அழ மாட்டான். அந்த ராமர் அழுதுவார். அப்படியே அழுது 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 தன் உயிரியே அப்படியே மூச்சடைந்து வந்துடுவார். சீதையை பிரிஞ்ச மனுஷன் நம்மளுக்காக பகவான் மூச்சடைந்து வந்துடுவான். அது சீதைக்கு மட்டும் இல்ல, நம்ம ஒவ்வொருத்தருக்காக பகவான் அழுதான்றது தெரிஞ்சுக்கும். அவன் ஆனந்தமா வைகுண்டத்துல போய் அனந்த சயனத்துல சந்தோஷமா இருக்கிறத விட்டுட்டு தலையெழுத்த அவனுக்கு மனுஷனா இந்த காட்டுல கல்லும் முள்ளும் கொத்த அப்படி கண்டக அந்த தண்டகாரத்துல அந்த கல்லு முள்ளு கொத்த இப்படி நடக்கணும் பகவான் தலையெழுத்தா அப்படின்னா நமக்காக தர்மங்களை மத்தியாவதாரஸ்திர மத்திய சிக்ஷணம் மனுஷர்களை நல்வழிப்படுத்தி அவர்களை தன் திருவடியில சேர்த்துக்கிறதுக்காகவும். இது ஆஞ்சநேயர் சொல்றாரு, பாகவதத்துல வருது. மத்தியாவதாரஸ்திர மத்திய சிக்ஷணம் ரக்ஷோ வைத வதையேவ கேவலம். வெறும் ராட்சசவாதத்துக்காக மட்டும் பகவான் அவதாரம் பண்ணல. எதுக்காக பகவான் ராமர் அவதாரம் பண்ணார்? ராமனவாதத்துக்காக கிடையாது. உனக்காக தான்டா அப்பா, உனக்காக தான், உன்னை கரையேற்றதுக்காக தான். மத்திய சிக்ஷணம் மறிக்கும் இயல்பு கொண்ட மனுஷர்களை சரிய அவளை தன் திருவடிகளை சேர்த்துக்கிறதுக்காக தான். இதை புரிஞ்சுக்கிட்டா அப்படின்னு யார் சொல்றாரு? ராம அவதாரத்துல ராம பக்திக்கு குருவா இருக்கக்கூடிய ஆஞ்சநேய சுவாமி சொல்றாரு, கிம்புருஷலோட சேர்ந்து. நான் சொல்ல, கிம்புருஷ சேர்ந்து யாரு? ஆசிஷனரோட சேர்ந்து ஆஞ்சநேய சுவாமி சொல்றாரு. அஞ்சாஸ்கந்தத்துல பாகத்துல வருது, படிச்சு பாருங்க. அப்போ அவனுடைய புகழ் பாடும்போது நமக்குள்ள அமங்கலங்கள்லாம் எரிச்சு சாம்பலாக்கிடுமா. அப்படியேப்பட்ட அமலக்குனே ஆமா சுத்தமான மனசாக்கிடும். அந்த ராமனுடைய கதைகளை பத்தி பேசணும். நமக்காக அழுதான், நமக்காக காடு காடா அலைஞ்சான், நமக்காக பகவான் கல்லு முள்ளு குத்த அப்படி ஓடியாந்தான். மரத்துக்கு சீதையே நீ பார்த்து, சீதையே நீ இங்க இருக்கியா அங்க இருக்கியா அப்படின்னு தேடுறானா. நமக்காக இப்படி கஷ்டப்பட்டு இருக்கியே, இந்த இல்லறத்துல சம்சாரத்துல இப்படி வாட்டி வதைக்கப்படுகிறாயே, என் திருவடியில் நீ வந்துட மாட்டியா? என் நாமத்தை ராமராமான்னு சொல்ல மாட்டியா? எனக்கு என் கடை வந்துட மாட்டியா? என்ன சரணாகதி அடைஞ்ச மாட்டியா? சகுருதேவ பிரபன்னாய தவாஸ்மிதே யாச்சதே, என்னை சார்ந்தவனா நீ ஆயிட அப்படின்னு சொல்லிட்டு நான் பகவான் யாச்சதேன்னு சொல்லிட்டு பகவான் நம்மளை யாசி சொல்றான். நம்மளை யாசி சொல்ல, நான் யாசிக்கிறேன் உங்களை, நீங்க வந்துருங்க என் கல்ல, என் பக்தர்கள் ஆயிடுங்க. மண்மனா பக்தோ மத்தியாஜி மாம் நமஸ்குரு, என் பக்தர்கள் ஆயிடுங்களேன், என் இடத்துல மனசை செலுத்துங்களேன், என் கல்ல வந்துருங்களேன், நம்ம ஜாலியா உல்லாசமா இருக்கலாம். இப்படி கஷ்டப்படாதீங்க ப்ளீஸ். இந்த காமக்ரோதங்களால இந்த அற்பமான இந்த சுகபோகங்களை உழந்து கொண்ட இப்படி துக்கப்பட்டு கொண்டிருக்கிறீர்களே, வாட்டி வதைக்க நோய்களாலையும் கவலைகளாலும் துன்பங்கள் இப்படி வாட்டி வதைக்கப்படுகிறீர்களே, நீங்க என் திருவடிக்கு வந்துட மாட்டீங்களான்னு பகவான் அந்த காடு காடா அலையத்தை பார்க்கும்போது எனக்கு அப்படியே அந்த இடத்துல அந்த கட்டத்தை நான் ரசிச்சு, இது இப்போ வரல, இப்போ எனக்கு சரியா வரல, ஆனா அப்போ சொல்லும்போது ரசிச்சு சொல்லுவேன். இந்த கட்டத்தெல்லாம் ரசிச்சு சொல்லும் போது கேட்கறவங்களும் கண்ணில் கண்ணீர் வந்துடும், என் கண்ணிலும் கண்ணீர் வந்துடும். அப்போ அந்த கதையை பேசும்போது அந்த தண்டகாரண்யத்துல சீதை பிரிஞ்சா தவிக்கிறான், நம்ம ஒவ்வொருத்தரையும் பிரிஞ்சு பகவான் தவிக்கிறான்டா. அந்த பகவான் அப்படின்னு நான் பசங்களுக்கு சொல்லுவேன், அந்த பகவான் பழத்தை சாப்பிட மாட்டான், தூங்க சாப்பிட மாட்டான். நம்மளாம் ஜாலியா சாப்பிட்டு சோபமா இருக்கிறோம். பகவானை பிரிஞ்சதை பத்தி நம்ம வருத்தப்படல, ஆனா நம்ம பிரிஞ்சு பகவான் வருத்தப்பட்டு பட்டினி பசிமாகறோம். அப்போ அவனை எந்த அளவுக்கு நம்ம நேசிக்கிறோம் பத்தியா? நம்மள எவ்வளவு கருணை, எவ்வளவு அன்பு உடைய வந்த ராமச்சந்திரமூர்த்தி நமக்காக இப்படி அலையிறானே காடு காடா, நமக்காக வைகுண்டத்தை விட்டு இறங்கி வந்துட்டானே, அவதாரம் இறங்கி வந்தானா. எதுக்கானா? மனுஷன் நிலைக்கு வந்தா தானே நீ எனக்கு சேர்ந்து என்னோட உனக்கு என்னப்பா கஷ்டம்? உனக்கு என்ன கஷ்டம்? அம்மா இல்லையா? நான் கூட எனக்கு கூட அம்மா விட்டவன், அம்மா பிரிஞ்சு வந்துட்டேமா நானு. அப்பா இல்லையா? எனக்கு கூட அப்பா இறந்துட்டாருப்பா, நானும் அப்பா இல்லாத கஷ்டத்தை அனுபவிக்கிறேன்பா. உன்னுடைய நிலைக்கு பகவான் இறங்கி வரான் பாரு. அதான் நீ அம்மா அப்பா இல்லைன்னு கவலைப்பட. எனக்கு அம்மா அப்பா இல்லை, அந்த கஷ்டம் என்னன்னு எனக்கு தெரியும், அதெல்லாம் கவலைப்படாது. நானே அம்மா அப்பாவும் இருக்கிறேன். சீதை அம்மாவை நினைச்சுக்கோ, மாம்பித்தி சரி யாரு? சுக்மித்திர சொல்றா, என்னை சீதையா நினைச்சுக்கோ. லக்ஷ்மணா தசரதர் வித்தி யாரு? தசரதன் யாரு தெரிஞ்சுக்கோ, இல்ல ராமன் தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்ற. அம்மா அப்பா காட்டி கொடுக்குறா சுமித்திர. ராமாயணத்துல தான் நம்மளுக்கு காட்டி கொடுங்க அம்மா அப்பா யாருன்னு. சீதாராமன் தான் நம்மளுக்கு அப்பா அம்மாவாம். அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா, பகவான் இந்த அம்மா அப்பாவை பிடிச்சிக்கணும். நம்ம அப்பா அம்மாவுக்கு கவலைப்படாத, அம்மா அப்பா போயிட்டான்னு வருத்தப்படுறியா? அந்த கவலை எனக்கு கூட அம்மா அப்பா இல்லாதப்பா, 2 பேரும் நம்ம ஒன்னா சேர்ந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு -2 மாதிரி அந்த நெகட்டிவ் பாசிட்டிவ் ஆயிடும். அப்படியே சொல்லி என்ன பண்றான், நம்மோட சேர்த்துறான்.
என் மனைவி விட்டு என்னை பிரிஞ்சுட்டா, 2 பேரும் டைவர்ஸ் ஆயிடுச்சு, கஷ்டமா இருந்தா, நானும் மனைவி பிரிஞ்சு கஷ்டப்படுறேன்பா, அந்த வேதனை நானே எனக்கு தெரியும்பா, என் கையில சொல்லிக்கோ, நீ எங்களை புலம்பு, நான் உன் கஷ்டத்தை போக்குறேன். சுக்ரீவனுக்கு வந்து அவன் மனைவி ருமையை சேர்த்து வச்ச மாதிரி நான் உன் மனைவியை சேர்த்து வைக்கிறேன், உன் கூட உனக்கு எல்லா கஷ்டங்களும் நான் போக்குறேன், உனக்கு என்ன கஷ்டம் சொல்லு பார்க்கலாம் அப்படின்னு ராமர் இந்த கதைகள்லாம் பேசுனா, ராமாயணத்தை என்னமோ ஒரு கதையா பேசிட்டு போகாம நமக்காக பகவான் உழைச்சான், நமக்காக காடு காடு அலைஞ்சான், நம்ம கஷ்டத்தை அவன் பங்கேற்றுட்டான், நம்மளுடைய சூழ்நிலைகளை அவன் ஏத்துட்டான். அவனுக்கு என்ன கஷ்டப்படல, அவன் என்ன பாவம் பண்ணான், அடுகடால நம்ம பாபத்தை பகவான் ஏத்துண்டு நம்மளை பாவமற்றவர்களாக நம்மளை சந்தோஷமாக்கிறதுக்காக அவன் துன்பங்களை அனுபவிக்கிறான் பகவான் ராமச்சந்திரமூர்த்தி. இதை புரிஞ்சு விஷயத்தை அந்த இன்டென்ஸ் அது உள்ள அந்தரங்கமா ராமரை வைக்காம இந்த அனுபவம் ஏற்படாது. ராமரை அந்தரங்கத்துல வைக்காம வெளிப்புறமா ராமாயணத்தை படிச்சா இந்த அனுபவம் ஏற்படாது. இது அந்தரங்கத்துல படிச்சாதான் இந்த அனுபவம் ஏற்படும். அப்பதான் ராமர் வேற இல்ல அந்த நிலையில நம்ம நிலைக்கு பகவான், நீ தரித்திரனா இருக்கிறியா, நானும் சொத்து சுகத்துல இழந்து தரித்திரனா இருக்கம்பா, நீ மோசம் பண்ண மாட்டியா, அண்ணன் தம்பிகளால உறவுகளை நீ உன் தம்பி உன்னை ஏமாத்திட்டான், உன் சொத்துக்கள் வந்து உன் உறவினால் ஏமாற்றப்பட்டு நீ நெருக்கத்தையா நிற்கிறியா நடுத்தரில், கவலைப்பட என்ன, நானும் வந்து கையால் ஏமாற்றப்பட்டு நான் வஞ்சிக்கப்பட்டு நானும் தரித்திரனா இருக்கிறோம்பா, அப்போ உன் கஷ்டம் நான் எனக்கு தெரியும்பா, என்கிட்ட சொல்லிக்குப்பா, உன் கஷ்டத்தை நான் போக்குறேன். எப்படி யாருடைய கஷ்டத்தை போகணும், வாலியால் துரத்தப்பட்டு சொத்து சுகத்துல இழந்து எப்படி கஷ்டப்பட்டு சுக்ரீவனுடைய ராஜ்யத்துல ஸ்தாபிச்சாரோ, விபீஷணன் ராவன்லாம் விட்டு வந்து எல்லாத்தையும் சொத்து இழந்து ராமர் சரணம் அடைஞ்ச போது, சர்வலோக சரண்ய ராகவாய் மகாத்மன் அடைஞ்ச போது, தன் சொத்து நான் பின்னாடி ராஜ்யத்தை அணிஞ்சுக்கிறேன், நான் சொத்து சுகம்லாம் பின்னாடி அனுபவிச்சுக்கிறேன், ஆனா என் பக்தர்களாகி அந்த விபீஷணன் சுக்ரீவன்லாம் சேம வாழ வச்சுட்டு அவளை சந்தோஷப்படுத்திட்டு அவளை சேம வாழதை பார்த்துட்டு அப்புறமா நான் சந்தோஷப்பட்டுக்கிறேன், என் சேதியோட நான் சேர்ந்து அதுக்கப்புறம் நான் ராஜ்யத்தை அயோத்தியா ராஜ்யத்தை அனுபவிக்கிறேன் அப்படின்ட்டு பகவான் தன்னை சரணம் அடைந்தவர்கள அனாதியா வந்தவங்கள அவங்கள ஆதரவு கொடுத்து அந்த மோசம் பண்ணவங்கள நாசம் பண்ணி அப்ப அந்த விபீஷணனை பட்டாபிஷேகம் பண்றாரு. ராமோட சரணாகதி அடைஞ்சு நீ தரித்திர நிலையில் தள்ளப்பட்ட, நீ மோசம் பண்ண மாட்ட, துரோகிக்கப்பட்ட, துரோகங்களால வாட்டி எடுக்கப்பட்ட, கவலைப்படாத, அது மாதிரி நானும் துரோகிக்கப்பட்ட, கையால வஞ்சிக்கப்பட்டேன், ஆனா பரத நல்லவன், அதனால அந்த நிலை நான் எனக்கு தெரியும், உன் கஷ்டம் நான் தெரியும், என்கிட்ட சொல்லிக்கோ, மனைவி பிரிஞ்சா என்ன கஷ்டம் எனக்கு தெரியும், கணவன் பிரிஞ்சா ஒரு என்ன கஷ்டம் சீதைக்கு தெரியும். அப்படி சீதாராமனை படிச்சுட்டோம்னா நம்மளுக்கு எல்லா கவலைகளுக்கும் ராமாயணமே விமோச்சனமா இருக்கும். எந்த சூழ்நிலைகளுக்கும் ராமாயணம் பொருந்தும். அப்பா அம்மா இல்லையா அவனுக்கு கஷ்டமா, சரி உறவுகளை பிரிஞ்சியா கஷ்டப்படுறான், அம்மா நடுக்காட்டுல சீதையை தேடி கஷ்டப்படுறாங்க, அது மாதிரி உறவுகளை பிரிஞ்சு சீதை எப்படி கஷ்டப்பட்டாலும் அந்த நிலையை எப்படி ராமர் வந்து விடுவிச்சு சீதையை தன் திருவிழா உறவுகளோட தன்னோட சேர்த்துனாரோ அது மாதிரி உன் உறவுகளோட உன்னை சேர்த்து வைப்பார் பகவான். நீ நடுக்காட்டுல நெருக்கடியா விடப்பட்டியா, அந்த நிலையும் ராமர் அனுபவிச்சிருக்காரு. அப்போ அந்த கஷ்டத்தை ராமரால மக்கள்கிட்ட தான் போக முடியும். அவன் தான் நம்ம நிலைக்கு இறங்கி இப்படி அழக்கூடியவன், அவன் தான் நமக்காக உருகக்கூடியவன், நமக்காக கவலைப்படக்கூடியவன் அவன் ஒருத்தன் தான். ஏன்னா சுக்ரீவனுக்காக கவலைப்பட்டானே, விபீஷனுக்காக கவலைப்பட்டானே, அவரை ராஜ்யத்துல ஸ்தாபிக்கிறதுக்காக பகவான் ரத்தக்காய் ரணக்காயப்பட்டு விபீஷண ராஜ்யத்தை ஸ்தாபிக்கிறதுக்காக ராவணனை வதம் பண்ணானே, இதுக்காக விபீஷண வாழ வைக்கிறதுக்காக, சீதையை மீட்டெடுப்பதற்காக, தன் சுயநலத்துக்காக. அவனுக்கு எந்த ராஜ்யம் தேவையில்லை, அவனுக்கு வைகுண்ட ராஜ்யம் இருக்கு, அதனால இந்த பூலோகத்தில் உள்ள அயோத்தியா ராஜ்யமும் தேவையில்லை, அவனுக்கு கிருஷ்ணந்தா ராஜ்யம் தேவையில்லை, அவனுக்கு லங்கா ராஜ்யமும் தேவையில்லை. அதுதான் அவங்களுக்கு ராஜராஜ்யமா கொடுத்துட்டு போயின்னு இருப்பான். அவன் ராஜாதி ராஜன் அவன் ராமச்சந்திரமூர்த்தி. அதனால இப்படி அந்த ராமர் கதைகளை பேசுனா யாருக்குதான் அப்படியே என்ன ஆயிடுவாங்கன்னா எவ்வளவு நேரம் போகுதுன்னே தெரியாது. இப்ப நான் ஸ்லோகமா சொல்லல, கதையா தான் சொன்னேன். அதே மாதிரி பாகவதத்துல பெல்ட் ஆயிட்டேன்னா பாகவதம் பத்தி பேச ஸ்லோகமா டைம் போறதே தெரியாது. இப்படி இருந்ததுக்குள்ள 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஆயிடும். ஓ உனக்கு வந்து கஷ்டம், என்ன கஷ்டம், தரித்திர நிலையில இருக்கிறேன், பண கஷ்டம். ஆமா நான் ராஜ்யத்தையே தியாகம் பண்ணிட்டு வந்திருக்கும்பா, நானும் தரித்திர நிலையில் தான் இருக்கேன், உன் கஷ்டம் நான் தெரியும். சுக்ரீவனை வாழ வச்ச மாதிரி உன்னைய நான் வாழ வைக்கிறேன், நான் வாழ வச்சிருக்கேன் இல்லையா, அது பிரமாணம் இருக்கு இல்லையா, சாஸ்திரம் தான் பிரமாணம், அப்போ உன்னை நான் வாழ வைக்கிறேன் அப்படின்னு பகவான் சொல்றான் நமக்காக. அதுக்குதான் ராமாயணம் படிக்கணுன்றது, ராமநாம சொல்லணுன்றது. இப்ப ராமநாமா சொல்லும் போது என்னன்னா உன்னை சேமா நான் வாழ வைக்கிறேன், கவலைப்படாத. அப்படி ராமருடைய கதைகள் ஒவ்வொரு விஷயத்தையும் பாரு, அந்த பாசம் அந்த அன்பு எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்குது ராமருக்கு நம்ம மேல. ஒவ்வொரு ஜீவராசியும் மதிப்பவர் ராமர். ஒரு வானரன் சொல்லிட்டு அலட்சியப்படுத்த மாட்டார். அந்த வானருடைய நண்பனாக்கி அக்னி சாட்சியா நண்பனாக்கி கையை கொத்து கொண்டு
உன்னுடைய சுகதுக்கம் என்னுடைய சுகதுக்கம், ஒரு வானருடைய சுகதுக்கம் பகவானுடைய சுகதுக்கமா. இப்ப எப்படின்னா பக்தன் ஆத்ம சமசகா, ஒரு குகனை போய் கட்டி ஆளுங்களை பண்ணி எனக்கு ஆத்மா என் உயிருக்கு சமமான நண்பன் இவன் அப்படின்னு, உயிர் நண்பன் ஆத்ம சமசகாவா. ராமாயணத்துல ஸ்லோகம் இருக்கு, படிச்சு பாருங்க. யாரா அந்த 10 குடும்பத்துக்கு ஸ்தபதியா இருக்கிற அந்த குகனா உனக்கு ஆத்ம சமசகா, உன் உயிர் நண்பன். ஆமா, நான் மதிப்பேன். ஒவ்வொரு ஜீவராசியும் ஒரு வானர்னு மதிப்பேன். ஒரு பறவையை ஜடாயுக்கும் பிரம்மவேத சம்ஸ்காரம் பண்ணி அவைகளுக்கு வைகுண்டத்தை பழுத்து அளிப்பேன். அப்படி நான் மதிப்பேன் ஒவ்வொரு ஜீவராசியும். அப்படி ராட்சசனா இருந்தாலும் விபீஷணன் நான் கட்டி அவனே நான் என் தம்பி மாதிரி பார்ப்பேன். அவனுக்கு நான் மரியாதை கொடுப்பேன். ஒரு வானர்னாலும் மரியாதை கொடுப்பேன், ஒரு பறவைக்கு மரியாதை கொடுப்பேன். ஒரு குகன் இருந்தாலும் அவன் நிஷாத ஜாதியில் பிறந்தாலும் அவனை மதிப்பு கொடுப்பேன். சரி, கெட்டே போயிட்டாப்பா வாழ்க்கையில, அப்படியேப்பட்ட அகல்லி, அவளுக்கும் நான் மரியாதை கொடுத்து அவளுக்கு தாயா நம்ம மதிச்சு அவளை பரிசுத்தமாக்கி அவளுக்கு கணவனோட சேர்த்து வச்சுட்டு நான் அவ கையால சாப்பிடுவேன். அப்படி நான் மரியாதை கொடுப்பேன். கெட்டு போயிட்டாலே அவ கையால போய் சாப்பிடணும். அவ மகா பதிவிரதை அகல்லி, என் நாமத்தை சொல்லிட்டா ராமராமன். அவ மகா பதிவிரதை, அவள் கௌசல்யக்கு சமமான நினைக்கிறேன் அந்த அகல்லி அப்படின்னு பதிவிரதா லிஸ்ட்ல பகவான் சேர்த்துட்டான் பாரு. பதித்த பாவன சீதாராம், அந்த பதிதர்களை பாவனமாக்குறது தான் சீதாராமனுடைய குணமே. அவ்வளவு கருணை உடையவன். நீ ஊர் ஒதுக்கலாம், உலகம் ஒதுக்கலாம், நான் ஒதுக்க மாட்டேன். உன்னை மரியாதை கொடுப்பேன், உன்னை தூக்கி தலைமையில வச்சுப்பேன், உன் கணவனோட உன்னை சேர்த்து வச்சுட்டு நான் சாப்பிட்டுப்பேன். கலியுகத்தில் நடந்துக்குது. ஒரு மிலேச்சனால் கெடுக்கப்பட்ட ஒரு ஸ்திரியான பிராமண ஸ்திரியானவள் அந்த கணவனோட ராம ராம சொன்ன உடனே அந்த பூரி ஜெகநாத கோயில் பக்கத்துல சந்தனதா குளம், ஒரு குளம், சந்தன குளத்துல போய் உள்ள மூழ்கி இருந்த பிறகு ராம ராம ராமனு அந்த லக்ஷ்மிதர கவியா அவர் போதேந்திரால் போனாரு அந்த இடத்துல. இப்போ கலியுகத்துல 500 வருஷத்துக்கு முன்னாடி அந்த விஷயம், அப்போ 300 வருஷத்துக்கு முன்னாடி அந்த விஷயமா. அப்போ அந்த குளத்துல இருந்து எழுந்த போது தீர்க்க சுமங்கலியா அந்த குங்குமம் இல்லாம அப்படி ஒரு மிளைச்ச உடையில இருந்தா, ஒரு முஸ்லிம் உடையில இருந்தா. அவள் மிளைச்சலால் கெடுக்கப்பட்டவள், அவள் கற்பை இழந்தவள். அவள் ராமநாமம் சொல்லி அந்த சந்தத குளத்திலிருந்து அப்படி எழுந்துக்கும் போது தீர்க்க சுமங்கலியா குங்கும பொட்டோட நல்ல நகை நெட்டோட அப்படி பூக்கள் புஷ்பங்களோட அப்படி பட்டாடை உடுத்தி கொண்டு அப்படி தீர்க்க சுமங்கலியா எழுந்தாலாம். அப்படி மாங்கல்யத்தோட அந்த மிளைச்சாடையெல்லாம் நீக்கப்பட்டு, அந்த கருப்பாடை மிளைச்சாடைகள்லாம் நீக்கப்பட்டு அப்படியேப்பட்ட பட்டாடை உடுத்தி கொண்டு அப்படியே தீர்க்க சுமங்கலியாக அந்த குளத்திலிருந்து எழுந்து வந்தாலாம். அதெல்லாம் நான் ராம நாமத்தை சொன்னது. ராமன் அப்படியேப்பட்ட பதிதர்களை அவள் கெட்டு போயிட்டான். ஆனா அவளையும் பாவனமாக்கி அவளை கணவனோட சேர்த்து வாழ வச்சான் பகவான் ராமச்சந்திரமூர்த்தி. கலியுகத்தில் இப்ப நடந்த அந்த ஒரு 300 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயம். போதேந்திரார் இருந்திருக்காரு, 59வது பீடாதிபதி, அவர் நேரில் பார்த்திருக்காரு. அப்புறமா தான் அந்த நாமத்தினுடைய மகிமை தெரிஞ்சு அந்த நாமத்தினுடைய அதுதான் பகவன் நாம ரசோதயம் அப்படின்னு ரசோதயத்தை எழுதினார். பின்னாடி அங்க நாம கௌமுதின்ற கிரந்தத்தை அந்த லட்சுமிதர கவியினுடைய அந்த நாம கௌமுதியை வாங்கி படிச்சுட்டு அதை பேஸ்மெண்ட்டா வச்சுதான் நாம ரசோதயத்தை எழுதினார் போதேந்திரன். அப்போ அப்படியேப்பட்ட ராமச்சந்திரமூர்த்தி அன்னைக்கு அகல்லியை பாபத்தை மட்டும் போக்கினால, இன்னைக்கு கலிகாலத்துல இந்த பெண்ணு மிளைச்சலால் கெடுக்கப்பட்ட ஒரு பெண்ணு அந்த கணவனோட சேர்த்து வச்சு அவளை பரிசுத்தமாக்கி அவளை கற்பு கரசியா ஆக்கி பதிவிரதையாகி அவன் கணவனோட சேர்த்து வச்சுட்டு அவ கையால சாப்பிட்டு யார் போதேந்திரர் சாப்பிட்டாரு அவ கையால. அப்படி கற்பு கரசியா மாத்திருக்காரு. ராமநாமம் மாத்திருக்கேன், ராமர் போட்டோம், ராம நாமம் இருக்கே. அப்போ நாம வர நாமே வருவா. ராமர் அன்னைக்கு அகல்யை பரிசுத்தமாக்கினார். நாமமானது இந்த பிராமண ஸ்திரீயை பரிசுத்தமாக்கிட்டு நடந்த கதை ஒரு 300 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கதை போதேந்திரால் காலத்துல. அப்போ 59வது பீடாதிபதியா இருந்தார் காஞ்சிபுரத்துல அவர். அப்பதான் நாம ரசோதயம்னு ஒரு கிரந்தத்தை எழுதினார். எந்த வித்வான்களும் பேச முடியாத அளவுக்கு அவ்வளவு பாண்டித்தியம், எப்படியாப்பட்ட பண்டிதர்களோ வேதங்கள் உபநிஷத்துக்கள் எல்லாத்துக்கும் கோட் பண்ணி இந்த நாமத்தை சிகரமா வச்சு இந்த நாம அப்படியேப்பட்ட நாமத்தை ஸ்தாபிச்ச மகான் பகவான் நாம போதேந்திரார். அவர் அனவர்த்தம் 1,08,000 நாம ராமநாமத்தை ஜபிச்சிருந்தார். அப்படியேப்பட்ட நாம பிரச்சாரகரா இருந்தார். அவர் பீடாதிபதியா இருந்து ராமநாமத்தை பிரச்சாரம் பண்ணியிருந்தார். அனவர்த்தம் ராமநாமம் ஜபிச்சார். அப்படியேப்பட்ட ராமச்சந்திரமூர்த்தி ராமன் தன் நாமத்துல தன் சக்தியெல்லாம் பொறுத்திருக்கிறான். பகவானுக்கு எந்த பவித்திரம் பண்ணக்கூடிய சக்தி இருக்கோ அந்த நாமத்துக்கு பவித்திரம் பண்ண அந்த 3 தடவை ராமராமான்னு சொல்லி அவள் பதிவரதா எழுந்து வந்தால் அந்த கோலத்துல இருந்து அந்த பிராமண ஸ்திரீ கணவனோட சேர்ந்தால் சொன்னா அப்ப ராமநாமத்துடைய பெருமை எத்தகையதுன்னு புரிஞ்சுக்கும்.
அதனாலதான் பகவானுடைய சரித்திரங்களை பார்க்கணும். சாரித்திரேன கோயுக்தா சர்வபூதேஷ கோஹிதா. எல்லா ஜீவராசிகள் எவன் நலன் விரும்பி, எவன் தானே ராமன் தானே வருவான் வரிஞ்சு கட்டின்னு. அப்போ பகவான் நமக்காக அழுவான், நமக்காக புலம்புவான், நம்ம கஷ்டங்களை போக்குவான். நீ எந்த சூழ்நிலையில் இருக்கிறியோ அந்த சூழ்நிலையில பகவானை அனுபவிப்பான். நீ உறவுகளை பிரிஞ்சு கஷ்டப்படணும், உறவுகளால் துரோகிக்கப்பட்ட, உறவுகளால் ஏமாற்றப்பட்ட எந்த நிலையில இருந்தாலும் அந்த நிலையை அவனை அனுபவிச்சிருக்கார், ராமர் அனுபவிச்சிருக்கார். கவலைப்படாத. அதனால நீ தரித்திர நிலையில் இருக்கிறியா, அந்த தரித்திர நிலையில் நானும் அனுபவிச்சிருக்கேன். உன்னை தரித்திரம் இல்லாத உன்னை பணக்காரனா ஆகிறேன், அதை நான் பண்றேன். சுக்கிரவனுக்கு ராஜ்யம் கொடுத்த மாதிரி பணக்காரன் ஆகிறத ஒன்று ஆக்குறேன். நீ எங்களை வந்துடு, என் நாமத்தை சொல்லு அப்படின்னா அந்த சரித்திரத்துல பகவான் பிராடம் தான். நீ எனக்கு வந்து தண்டகாரன் இந்த ரிஷிகள்லாம் வந்து ராட்சர்களால் பட்சிக்கப்படுகிறார், ரொம்ப இம்சை பண்றாங்க, எதிரிகளால் வாட்டி எடுக்கப்படுது. கவலைப்படாத. அந்த எதிரிகளை நான் ஜனஸ்தானத்தை ஹதஸ்தானமாக்கி அந்த ரிஷிகளை காப்பாத்தினாலே அது மாதிரி உனக்கு எதிரிகளால் பாதிக்கப்பட்டேன்னு சொன்னா அந்த துன்பத்தையே ராமர் போக்குவார். உனக்கு என்ன கஷ்டம் போகணும் சொல்லு பார்க்கலாம். ஏன்னா வந்து ரொம்ப கஷ்டப்படுறேன், மாடு மாதிரி திருச்சடர்னு ஒரு பிராமணர். அவர் என்ன பண்ணுவார்னா விறகு வெட்டின்னு போறான். விறகு வெட்டி கையெல்லாம் காப்பு காய்ச்சி போயிருக்கும். பிராமணனா பிறந்து விறகு வெட்டி அந்த விறகுகளை கொண்டு போய் விற்று அதனால வயிற்றுப்பாட்டு கஞ்சி, பிஞ்சு வயது கஞ்சி சாப்பிட்டு அப்படியே குடும்பம் நடத்திருந்தார். அப்போ அவன் மனைவி சொன்னான், நீங்க ஒரு ராமர் வந்து இப்ப யாத்திரைக்கு போறாரு, அவர் போய் தரிசனம் பண்ணிட்டு வாங்கினா, ராம தரிசனம் ரொம்ப ரொம்ப விசேஷம். உடனே பிராமணர் என்ன பண்ணார், நேரா வந்தார். ராமா, நான் நீங்க யாத்திரைக்கு போகும்போது தானம் பண்றேன்னு கேள்விப்பட்டேன், வந்தேன். அவ்வளவுதானே சொல்லிட்டு ஒரு கழிய, அதாவது கொம்பை, அவருடைய தடியை தூக்கி விசிறி அடிங்க, தூக்கி அடிச்சாரு. அந்த பிராமணர் தூக்கி அடிச்சா அது சரைய நதி கரை வரைக்கும் போயிடுச்சான். அந்த கொம்பு போய் வந்தான். அவ்வளவு தொலைவு இருக்கிற பசுக்களை வரிசையா நிக்க வச்சு அத்தனை பசுக்களையும் அந்த பிராமணருக்கு தானம் பண்ணாராம் ராமச்சந்திரமூர்த்தி. என்னன்னா, உனக்கு 10 தலைமுறைக்கு உனக்கு நீ வந்து விறகு வெட்டி பழகணும்னு அவசியமே இல்லை. உன் தலைமுறையா நீ சந்தோஷமா இருப்போம். அப்படி தாராளமா கொடுக்கக்கூடிய மனமுடியும் ராமச்சந்திரமூர்த்தி. யாரா கேட்டான்னா ராஜ்யத்தை அப்படியே சுக்ரீவனுக்கு கிருஷ்ணந்தா ராஜ்யம், விபீஷனுக்கு இந்தா லங்கா ராஜ்யம், பரதா இந்தா உனக்கு அயோத்தியா ராஜ்யம், பக்தர்களுக்கு என்ன என் ஸ்வராஜ்யம், இந்த வைகுண்ட ராஜ்யம். அப்படி கொடுக்கக்கூடிய தியாகராஜனா, அந்த பேரை வச்சுதான் தியாக பிரம்மம் தியாகராஜன் சொல்றாரு. அவர் பேரை வச்சு சொல்லல, பாடல்ல பார்த்தா ராமச்சந்திரமூர்த்தி தான் தியாகராஜன் சொல்றாரு. அவனை மாதிரி தியாகம் பண்றவங்க வேற யாரு? ராமச்சந்திரமூர்த்தியை விட்டாரு. அப்படிப்பட்ட ராமனுடைய குணங்கள் அலாதி, எல்லையற்ற கருணை உடையவன் ராமச்சந்திரமூர்த்தி. அவன் நாமத்தை சொல்லிட்டா பகவான் குளிர்ந்து போயிடும். ராம 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 ராமன். நீ எந்த சூழ்நிலையில போனாலும் உன்னை பகவான் ஏத்துப்பான். நீ கெட்டு போன சூழ்நிலை தான் அகலே வந்தான், ஆனா அவளையும் பரிசுத்தமாக்கி பகவான் ஏத்துட்டான். அது அவள் ஒரு கற்பை இழந்த வந்து கற்பை மீண்டும் பெறனா அடுத்த பிறகு தான் ஆகும் இல்லையா? ஆனா அதே பிறகு அவள் கற்பை மீண்டும் பெற முடியுமானா பெற முடியும், ராமனுடைய அனுகிரகத்தினால. அவள் இழந்த கற்பை மீண்டும் பெற்று ராமனோட கௌதமரோடு சேர்ந்தாள். அதே போல் கலியுகத்திலையும் ஒரு பிராமண ஸ்திரீயானவள் அவள் மீட்டெடுக்கப்பட்டாள். அது மாதிரி ராமர் கதைகள் எல்லாம் ஒரு டைம்ல அப்படிதான் பேசியிருந்தார். நிறைய ரொம்ப நேரம் பாகவதம் ராமாயணம் பத்தி பேச 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 இது எப்படின்னா ஒரு போதை. இந்த போதையில இறங்கிட்டா அதை பத்தி பேசி நேரணும் போல தரணும், டைம் போறதே தெரியாது. இந்த டைம் ஆயிடுச்சு பாரு, இப்ப 1/2 மணி நேரம் ஆகிடுச்சு, வித்தியா விளையாட்டா. நான் பேசணும், அதான் சொல்ல பேசுனா கேட்கறதுக்கு. அப்புறமா நாள் படம் நான் அந்த பேசுறது ரொம்ப நேரம் பேசுறத விட்டுட்டேன். ஏன்னா ரசிச்சு கேட்கறவங்க யாரும் இல்லை. எனக்கும் ஒரு மாதிரி ஆயிப்போச்சு. என்னடா அது, நம்ம ரசிச்சு சொல்றோம் ஆனா கேட்கறதுக்கு ஆள் இல்லையே அப்படின்னு போது ஃபர்ஸ்ட் கொஞ்சம் கேட்டுருந்தாங்க, ஒரு 30 பேர், அப்புறம் 30 பேர் 3 பேர் ஆகும். அதெல்லாம் கம்மியாயிடும். நான் ரொம்ப நேரம் பாகவதம் பத்தி, கிருஷ்ண கதையை பத்தி, ராமரை பத்தி பேசணும்னா பாடு போயிடும், டைம் போகிறது தெரியாது. இப்படி எத்தனையோ உபன்யாசம் பண்ணியிருக்கேன். 4 படம் பார்த்தேன். நானே வேண்டாம், நமக்கு நாமே பாகவதம் படிச்சுப்போம், நமக்கு நாமே ராமாயணம் படிச்சுப்போம், நமக்கு நாமே ராமாயணம் நமக்குள்ள பேசிப்போம். எனக்குள்ள நானே தனியா பேசிப்பேன் ராமாயணத்தை பத்தி. கிருஷ்ணா ராமாயணம் இப்படிலாம் பண்ணியா, இப்படிலாம் எனக்காக அழுதியா, சரி அம்மா இப்படி கஷ்டப்படு, அவளுடைய கஷ்டத்தை போகிறதுக்காக ராமநாம இந்த மோதத்தை குத்தியே அப்படின்னு சொல்லி அதை பத்தி பேசி, அதெல்லாம் ஒரு தனி அனுபவம், தனி உலகம் அது. அந்த உலகத்துல நான் வாழும்போது தனியா பேசிப்பேன். ராமரோட பேசுவேன், சீதையோட பேசுவேன், ஆஞ்சநேயரோட பேசுவேன், சுக்கிரவரோட பேசுவேன், விபீஷணரோட பேசுவேன், அப்படி பரதரோட பேசுவேன், சத்ருகுணோட பேசுவேன். அவங்களோடலாம் கௌசல்யம்மா இப்படி ஒரு அடி வாழை மத்தாச்சா எப்படி தடால்னு விழுந்தோம், அப்படி
ராமர் பிரிஞ்சு போயிடுவார், 14 வருஷம் பிரிஞ்சுக்கணும்னு அப்படி வேறற்ற வாழ்மரம் போல் தடாலம் விழுந்தாலாம். யாரு? கௌசல்யா. என்ன ஒரு பிரேம, என்ன ஒரு வாத்சல்ய பாவம். அந்த தசரதருடைய புலம்பல், அந்த ராமரை நினைச்சு நினைச்சு புலம்பி புலம்பி ராமருக்காக உயிரையே தியாகம் பண்ணிட்டாரு தசரதர். அந்த பக்தி, அப்பா இந்த பக்தி எனக்கு வரலையே. ராமா, உன்னை பிரிஞ்சிருக்க, உன்னை பிரியல, பிரிய போறான்னு தெரிஞ்சு அடுத்த க்ஷணம் கொஞ்சம் ஒரு நாள் போன உடனே மறுநாள் தசரத உயிரோடு இல்லையே. ஒரு நாள் போன உடனே மறுநாள் தசரத உயிரோடு இல்லையே. அப்படிப்பட்ட பக்தி எங்களெல்லாம் எப்போ வரும்? அந்த தசரதுக்கு வந்த பக்தி, அந்த பிரேம, பகவான் பிரிவு சகிக்க முடியாத அந்த தாபம் எனக்கு எப்போ வரும்? அந்த சீதை ராமன் அப்படியே புழு துடிக்கிற மாதிரி துடிச்சாலே சீதை. அந்த ராமரை பிரிஞ்சு வேதனை பட்டாலே, ராமா ராமா ஹா ராமா, ஹா லக்ஷ்மணா, ஹா அயோத்தியே, ஹா கௌசல்யே அப்படின்னு மாமியார் நினைச்சு புலம்புறா, ராமர் நினைச்சு புலம்புறா. எப்படியா ராமருடைய சகவாசம் எனக்கு கட்சியா போதும், அந்த அவருடைய சகவாசத்துல இருக்கிற யாராவது ஒரு ஆள் கட்சியா கூட போதும் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு புலம்பி 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 அழுது கண்ணமெல்லாம் வீங்கி போச்சு. அந்த பக்தி, அந்த சீதைக்கு ஏற்பட்ட பக்தி, அந்த கௌசல்யக்கு ஏற்பட்ட பக்தி, அந்த தசரத்துக்கு ஏற்பட்ட பக்தி நமக்கு என்னைக்கு உண்டாகும்? அந்த பரதனுக்கு ஏற்பட்ட பக்தி, அந்த சத்ருகனுக்கு ஏற்பட்ட பக்தி, அந்த வசிஷ்டருக்கு ஏற்பட்ட பக்தி, அந்த பரத்வாஜருக்கு ஏற்பட்ட பக்தி, அந்த அப்படி விருந்து உபச்சாரம் பண்றாரே பரத்வாஜர். அந்த அயோத்தியா வாசிகள்லாம் பாகவதர், பரம பாகவதர்கள் அல்லவா, அவர்கள்லாம் ராம பக்தர்கள் அல்லவா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி விருந்து உபச்சாரம் பண்றாரு. விழுந்து விழுந்து அப்படியே சொர்க்கலோகத்தையே பூமிக்கு இறக்கிட்டாரு. எல்லாம் பாயசாரா ஓடுதான், அப்படியே மலையா அன்னம் குவிக்கப்பட்டிருக்குதான், வஸ்திர பூஷணங்கள்லாம் அப்படியே கொட்டி கிடக்குதான், மக்கள்லாம் வாரிக்கிறாங்களாம். அவர்கள் நல்லா அது இது நல்லா சாப்பிட்டு, நல்லா பானம் பண்ணி நல்லா சாப்பிட்டு, அன்னாகாரெல்லாம் சாப்பிட்டு அவர்கள் சௌக்கியமா, பரதனும் சௌக்கியமா இருக்கட்டும், ராமரும் சௌக்கியமா இருக்கட்டும், நாங்க இங்கே சௌக்கியமா இருக்கிறோம் அப்படின்ற அளவுக்கு போயிட்டாங்க. அப்படின்னா எந்த அளவுக்கு உபச்சாரம் பண்ணியிருக்காரு பரத்வாஜர். அந்த அயோத்தியா வாசிகளுடைய பக்தி, ராமர் பிரிவை தாங்க முடியாம புதுசா ஒரு குழந்தை பிறந்தா கூட அந்த குழந்தைகளை கண்டு காணாம ராமா ராமா ராமான் ராமன் பின்னாடி ஓடினாங்களே, அந்த ஆண்கள் பெண்கள் எல்லாம் ஓடினாங்களே. அப்போ பகவான் என்ன பண்ணான்? அந்த தமசா நதி, அந்த தமசா நதிக்காரில போய் ஏமாத்திட்டு போயிட்டார் ராமர். அப்படி அவரெல்லாம் தூங்க வச்சுட்டு பகவான் போயிட்டான். எல்லாருமா தூங்குவாங்க, யாருன்னா ஒருத்தர் முடிச்சுட்டு போயிட்டாங்க. அதான் பகவானுடைய மாயை. அங்க ஈஸ்வர சக்தி வெளிப்படுத்திருக்கார் ராமச்சந்திரமூர்த்தி, தெரியுமா? ஈஸ்வர சக்தி வெளிப்படுத்தாம அவர்கள் எல்லாரையும் மாயில மயக்க முடியாது. யாருன்னா ஒருத்தர் முடிச்சுட்டு இருப்பாங்க. ராமர் விட்டு பிரியாம தவிச்சு அப்படிப்பட்ட ஏகத்துல உள்ளவங்கள மாயையால மயக்காம அவர்கள் எப்படி தூங்கியிருப்பாங்க? வீடு வாசல் மனைவி குழந்தைகள்லாம் தூக்கி போட்டு வந்தவங்க, அப்படிப்பட்ட பிராமணர்கள் ஆண்கள் நிறைய பேர் அயோத்தி வாசலம் வந்தவங்க, அவங்க எப்படி தூங்குவாங்க? தூக்கத்துல எப்படி புத்தி போவோம்? அது ராமருடைய மாயை. அப்பதான் எல்லாரையும் தூங்கும்படி செய்து, அப்போ சுமந்திர ரதத்தை முன்னாடி போற மாதிரி போயிட்டு மறுபடியும் வா அப்படின்னு சொல்லி மக்களை ஏமாத்துறதுக்கு அந்த ரதச்சோட பார்த்துன்னு அப்படி போயிடுவாங்க. போறதுக்குள்ள நம்ம இப்படி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பகவான் வனவாசத்துக்கு அவன் ரதத்துல ஏறி போறாரு. பின்னாடி பகவான் போல ரதம் மட்டும் முன்னாடி போக வச்சு வர வச்சு மறுபடியும் அப்படியே வனத்துக்கு கிளம்பி போறாரு அப்படியே ராமன். அப்போ மக்களை ஏமாத்திட்டு போறாரு. ஏன்னா இவர்கள் தன் உயிரை கொடுத்தாது என்னை மீட்டாம போக மாட்டாங்க, என்னை அயோத்திக்கு திருப்பாம போக மாட்டாங்க இவங்க அப்படின்னு. அந்த பகவான் ஒவ்வொரு ஜீவராசிகளுக்கும் அந்தரியாமைன்றதை இப்ப புரியுது பாரு. என்னன்னா, ஒரு பறவைகள்லாம் இறை தேட போலியாம், குதிரைகள்லாம் கணக்குதான், யானைகள்லாம் பிளிர்தான், அவைகள்லாம் என்ன செய்யுதுன்னே தெரியலையா. அதுகளுக்கெல்லாம் பித்து பிடிச்ச மாதிரி அங்க இங்க அலையுறதான். அந்த யானைகள்லாம் அப்படியே தும்பிக்கை அப்படியே பிளிர்தான், குதிரைகள்லாம் கணக்குதான், என்ன பண்றதுன்னே தெரியலையா அதுங்களுக்கு. மாடுகள்லாம் இங்கே அங்கேயும் ஓடுறதான், கிரகங்களே ஒன்று முறைச்சி பார்க்குதான். கிரகங்களே ராமர் பிரிவு தாங்க முடியாம கிரகங்கள்லாம் அப்படியே சர்வலோகத்துக்கு இஷ்ட தெய்வம் ராமச்சந்திரமூர்த்தி அப்படின்னா அது எல்லாருக்கும் அந்தரியாமையா இருக்கிறதுனால தானே அந்த பறவைகள்லாம் கூட தன் குஞ்சு பட்சிகளுக்காக இறை தேட போகாம இருந்தது. அந்த மரங்கள்லாம் என்ன பண்ணதான் அப்படியே காத்துல அப்படியே வளையுதான். இந்த வேர்பிடிப்புகள் எங்களை பிடிச்சிருக்கே, இல்லைன்னா இந்த மக்களா நாங்களும் ராமர் பின்னாடி போவோமே, எங்களால போக முடியலையே அப்படின்னு அந்த மரங்கள்லாம் அப்படியே ஏங்குறதான். அந்த அந்த தலைகளால் அப்படி வளைஞ்சு போதான் ராமருக்கு பின்னாடி. அந்த தலைகளால் வளையதான் முடியதை தவிர அந்த வேர்பிடிகள் பிடிக்கப்பட்ட பூமியில பிடிக்கப்பட்டதை எங்களால் பின்னாடி போக முடியாது ஏங்குதான் அந்த மரங்கள்லாம். அப்படி வால்மீகி வர்ணிக்கிறார். அந்த குதிரைகள், சுமந்திரர் விட்டு போன குதிரைகள்லாம் கூட வீட்டுக்கு திரும்பி வரமாட்டேதான். எவ்வளோ பலவந்த பத்தி சுமந்திரர் வீட்டுக்கு அழைச்சிட்டு ராமர் இங்க விட்டு போலாம், ராமர் வரமாட்டாரு, வா போலான்னா அந்த குதிரைகள் திரும்ப மாட்டேன்றது. அப்ப அவன் ராமர் தான் தட்டி கொடுத்து அந்த குதிரையை திருப்பி அனுப்புறாரு. அப்படின்னா ராமாயணத்துல மக்னம் ஆயிட்டோம்னா
ஒவ்வொரு சரித்திரமும் அந்த ஒவ்வொரு கட்டத்தையும் அந்த அயோத்திய காண்டத்தை படிச்சோம்னா கண்கள்ல கண்ணீர் வராம இருக்கே இருக்கு. இன்னும் ஆரண்ய காண்டத்தை படிச்சோம்னா அப்படியே மனசு உருக்கிடும் அப்படியே உருக்கிடும் இல்ல உருக்கிடும் மனசை. மரமே நீ சீதையை கண்டியா, மட்டமே நீ சீதையை கண்டியா அப்படின்னு சொல்லிட்டு பகவான் புலம்புறாருன்னா அது யாருக்காக புலம்பல, நம் ஒவ்வொருவருக்காக பகவான் புலம்புறான். என் திருவடியில் வந்துருவீங்களா, என் பக்திக்கு வந்துருவீங்களா, என் நாமத்தை சொல்லுவீங்களா அப்படின்னு பகவான் ஏங்குறானா, அப்படி புலம்புறானா. அப்படி அவன் பசியும் பட்டினியுமா வாட்டி வாதிக்க தலையெழுத்தா அவன் வைகுண்டத்துல சொகுசா இருந்த விட்டு ஏன் இப்படி அலையின காடு கடானா, நம்மளுக்காக அலையிறானா, நமக்காக கஷ்டப்படுறானா, நமக்காக கல்லு முள்ளு குத்தினா அந்த பாதுகை கூட வரத வாங்கி போயிட்டான். காடுகாலாம் வெறும் காலாலே நடந்து கல்லு முள்ளு குத்த இந்த வெயில்ல, கடுமையான வெயில்ல, குளிர்ல, வெப்பத்துல, மழையில நெஞ்சின்னு எதுக்கு இந்த அவஸ்தை? ரத்த காயம் ரணக்காயம் போய் போர்ல போய் அடிபட்டு ரத்த காயம் ரணக்காயம் எதுக்கான நம்மளெல்லாம் மீட்டெடுக்கணுமா, இந்த ஜீவராசிகள் எல்லாம் மீட்டெடுக்கணுமா, என் கதைகளை கேட்டு இப்படி அவங்களுக்காக நான் கஷ்டப்படுவேன் அப்படின்னு என்னை புரிஞ்சுட்டு என்னை சரணாகதி அடைஞ்சு என் பாதுகாப்புல மக்கள்லாம் வாழணும், இந்த ஜீவராசிகள்லாம் என் திருவிழா சேர்த்துக்கணும் அப்படின்றதுக்காக பகவான் இவ்வளவு கஷ்டப்படுறானா, ஓயாம உழைக்கிறான், பக்தர்களுக்காக அப்படி உழைக்கிறானா. தண்டகாரன் ரிஷிகளுக்காக இப்படி ரத்த காய ரணக்காயப்பட்டணும், ஜனஸ்தாந்த 14 ராஷ்டிரம் வதம் பண்ணணும். அது மாதிரி உங்க எதிரிகளை யாரா இருந்தாலும் நான் அவர்களை வதம் பண்ணி நான் சேமா வாட வைக்கிறேன் அப்படின்னு பக்தர்களுக்காக பகவான் இப்படி உழைச்சானோ ராமச்சந்திரமூர்த்தி. அப்படிப்பட்ட ஒரு ராம பக்தியில அப்படி எப்படி இருக்கணும், அப்படிப்பட்ட ராமனுக்காக எப்படி இருக்கணும்னா தசரர் மாதிரி இருக்க வேண்டாமா, ராமனை பிரிஞ்சு ஒரு நிமிஷம் நம்ம உயிரோட இருக்க வேண்டாம், ராமருக்காக தன் உயிரே தியாகம் பண்ண ஜடாயு மாதிரி இருக்க வேணாமா, ராம கைங்கரியத்துல ராமருடைய நாமத்தை பிரச்சாரம் பண்றதுக்காக, ராம கைங்கரியத்துக்காக, ராம பக்தர்களை பாதுகாப்பதற்காக அப்படி சண்டை போட்டாரே, தன் உயிரை கொடுத்தாரே ஜடாயு. ஏன்னா ராம கைங்கரியத்துக்காக தன் உயிரை தியாகம் பண்ணாரே, ராம கைங்கரியத்துக்காக ஒவ்வொரு வானர்களும் தன் உயிர்களை கைகால் துண்டிக்கப்பட்டு தலைகள் துண்டிக்கப்பட்டு தன் உயிரையே எழுந்தார்கள். எதுக்கான? ராமர் கைங்கரியத்துக்காக, தன் உயிரே தியாகம் பண்ணிட்டு வந்து எல்லாம் அவ்வளவு வானர்கள் கிளம்பி வந்தாங்களே ராம சேவைக்காக. அந்த வானருக்கு இருக்கிற ஒரு வானனுடைய பக்தியா நம்மளுக்கு வருமா? அந்த ராம சேவைக்காக நம்மளை தியாகம் பண்ணுவோமா? அப்படிப்பட்ட பித்து பிடித்த பக்தி அல்லவா நமக்கு வேணும். அந்த வெறி பிடிச்ச பக்தி நமக்கு வருமா? அந்த வானர்கள்ல ஒரு வானரம் போல பக்தி எனக்கு வந்தா கூட போதுமே. அந்த மைந்தன் திவிதன், அந்த கவையன் கவாக்ஷன், எவ்வளவு வானர்கள், நலன் நீலன், விஸ்வகர்மாவுடைய புள்ள நலன், அவன் சேது பந்தனம் பண்ணான் ராமர் கைங்கரியத்துக்காக. எவ்வளவு ஒரு பொன்முடிப்பு கொடுப்பார் ராமரு, நமக்கு ஏதாவது பணம் கொடுப்பாருன்னு கூலிக்காக அவன் சேது பந்தனம் கட்டினான், கொத்தனார் வேலை செய்தான் இல்லையே நலன். எதுக்கான? ராம கைங்கரியன் பாக்கியம். சமுத்திரராஜன் வழிவிட்டது எதுக்காக? ராமர் ஏதாவது கொடுப்பாருன்னா ராம கைங்கரியன் பாக்கியம். ஆஞ்சநேயர் சுவாமி ஓழாது வயசார ராமருக்காக அப்படி கஷ்டப்பட்டாரு, ரத்த காயப்பட்டாரு அங்க 80 ராஷ்டிரம் வதம் பண்ணும் போது, சண்டை படும் போது. அது எதுக்காகனா ராம கைங்கரியன், ராமதாசன், ராம தூதன் அப்படின்னு சொல்றதுதான் பெருமையா. ஏன்னா ராமருக்கு அவங்களுக்காக என்ன வேணாலும் செய்ய தயாரா இருக்கும் போது ராமருக்காக நான் இந்த அல்ப விஷயம் கூட செய்யக்கூடாதா ராம கைங்கிறதுக்காக அப்படின்னு இப்படிப்பட்ட பக்தர்கள் நிறைஞ்ச அந்த ராமாயணத்துல படிக்கும் போது பார்த்தா ஆஞ்சநேயர் மாதிரி ஒரு பக்தி கிடைக்குமா, ஜாம்பான் மாதிரி ஒரு பக்தர் கிடைப்பாங்களா, நலன் போல ஒரு நீலன் போல, அங்கதன் போல, சுக்ரீவன் போல ஒரு பக்தன் கிடைப்பானா அப்படின்னு பார்த்தா ஒவ்வொருத்தரும் உயிரை தியாகம் பண்ணி அப்படி சீதையை மீட்டெடுத்துக்காக உயிரை தியாகம் பண்ணியிருக்காங்க. சாதாரண விஷயம் இல்லை. விபீஷணன் தன் அண்ணாவே காட்டி கொடுத்தான். எதுக்காகனா ராம கைங்கரியத்துக்காக. உண்மையா தர்மம் அங்க அதர்மம் இருக்கு, தர்மத்துக்காக நான் பாடுபட்டு என் உறவினர்கள் இருந்தாலும் இழப்பேன், என் உயிரை இருந்தாலும் இழப்பேன், ஆனா ராமருடைய சரணாகதி, ராமருடைய பக்தியை நான் இழக்கவே மாட்டேன் அப்படின்னு ராமர் காலை பிடிச்சுன்னு இருந்தான் விபீஷணன். அந்த பக்தி நமக்கு வரலையே. அந்த சுக்ரீவனுக்கு இருந்த பக்தி, அந்த வானர்களுக்கு இருந்த பக்தி நம்ம மனுஷனாகிய நமக்கு இல்லையே அப்படி நினைக்கும் போது மனசு ரொம்ப கஷ்டமா இல்லை. ஒரு பரதனுடைய பக்தி, ஒரு சத்ருகனுடைய பக்தி, ஒரு கௌசல்யுடைய பக்தி, அப்பாப்பா எப்படிப்பட்ட ஜனக மகாராஜா வாங்கிட்டாராம். ஃபர்ஸ்ட் பகவான் பார்த்தா புலி மாதிரி தான் நடந்தது, பார்த்தா சிங்கம் மாதிரி நடந்து வரானா, காளை மாதிரி நடந்து வரானா. அந்த வர்ணனையெல்லாம் படிச்சு பாருங்க பாலகாண்டத்துல. ஜனக மகாராஜா ஆச்சரியப்பட்டார். இவரெல்லாம் பூமியில மனுஷன் மேல கருணையினால அந்த தேவர்களே பூமிக்கு இறங்கி வந்துட்டாங்களோ. ஆமா, ஆதிசேஷன் நாராயணன் தான் இறங்கி வந்திருக்காங்க பூமியில. அப்படிப்பட்ட தேவகுமார்களாக தோன்றுகிறார்களே, இவர்கள் ஏன் நடக்க வச்சு ஆக்ஷன் வந்தீங்க விஸ்வாமித்திரரே, இவர்களுக்கு கேட்ட நான் ரதத்தை அனுப்பிச்சிருப்பேனே அப்படின்னு ஜனக மகாராஜா சொல்றாங்க. இவர்களை போய் நடக்க வச்சு எடுத்துன்னு வந்திருக்கேன். இந்த குமாரில் பார்த்தா ஆசை, கொள்ளக்கூடிய ஆசை பொங்கி வழியுது அப்படின்ட்டு விசால தேசத்துலேயும் ஒரு ராஜா சொல்றான், விசால தேச ராஜா சொல்றான். இந்த இடத்துல பார்த்தா ஜனக மகாராஜா மயங்குறார். ராமலட்சுமணர் பார்த்து இப்படியாப்பட்ட மகாதேஜஸ் இந்த இடமே பார்த்தா சந்திரனும் சூரியனும் ஒரே டைம்ல வந்தா எப்படி பிரகாசமா இருக்குமோ அது மாதிரி பிரகாசமா இருக்கிறாங்களே இந்த ராமலட்சுமணர் பார்த்தா அப்படின்னு ஜனக மகாராஜா சொல்றாரு. அப்படிப்பட்ட ஒரு பக்தி ஜனக மகாராஜுக்கு.
இவருக்கு பொண்ணை கொடுக்கறதுக்கு நான் அதுக்குன்னே பொண்ணை கொடுத்தா பாரு, என் பக்திக்கு மெச்சு இவருக்கு ஏதாவது கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன். சீதையை கொடுக்கறது, சீதையை மூலமா என்ன ஆகுது, பகவானோட சம்பந்தம் ஏற்பட்டுச்சு. எப்படியாவது பக்த சம்பந்தம், பகவான் சம்பந்தம் வேணும்னு இப்படிப்பட்ட பக்தர்கள்லாம் ஆசைப்படுறாங்க. அதனாலதான் மாமனாரை மறக்காம கிருஷ்ண அவதாரத்துல ஜனக மகாராஜா கர்மயோகத்துக்கு சிறந்த யாருன்னா ஜனக மகாராஜாவை உதாரணமா சொல்றாரு பகவத்கீதையில கிருஷ்ணன். அப்படிப்பட்ட ஜனக மகாராஜா ஜானகி தேவி ராமனை தேடி இருவிழி வாசல் திறந்து வைத்தார். ராமன் வந்தால் மயங்கி விட்டார், தன் பேரை கூட மறந்து விட்டார். அப்படிப்பட்ட சீதை மயங்கிட்டார். அப்படிப்பட்ட சர்வாபரண பூஷிதா, அழகா அப்படி வரான தங்கரேக்கு. ஆனா நிறவேக்ஷம் அது சொல்ற ரமா முகந்தம் நிறவேக்ஷம் மாப்பிள்ளை முறுக்கோட அந்த சீதையை மயங்கா உள்ளுக்குள்ள ஆசை இருக்கு, ஆனா மயங்க கூடாதான். ஏன்னா அப்பா பேச்சு கேட்டு நடக்கிற அவதாரம் இது. அதனால வந்து பெண்ணை பார்த்து மயங்க கூடாது. அப்படி அப்புறம் ஜனக மகாராஜா கையை பிடிச்சி இழுத்து வாடா ஈயம் சீதா மம சுதா சகதர்ம சரிதவ அப்படின்னு சொல்லிட்டு சீதையை கையை சேர்த்து வச்சு பாடுறா பொண்ணை அப்படின்ட்டு காவிரா. பொண்ணை பார்த்தா மகாலட்சுமி கணக்கலா இருக்கிறா சீதை, அவ்வளவு அழகா இருக்கா, மகாலட்சுமியே தானே. அப்போ சீதைக்கு ராமனுக்கும் அப்படி கல்யாணம் பண்ணி வைக்கிறார் தசரதர். யார், ஜனக மகாராஜா பாணிகரவணம் பண்ணி வைக்கிறார். அம்மா லக்ஷ்மணா ஊர்மொழியை கை பிடிச்சிக்கோ கச்சு, அப்படியே மாண்டவியை கை பிடிச்சிக்கோ, பரதனா அப்படின்னு சத்ருகனா சுத்தகீர்த்தி கையை பிடிச்சிக்கோ. அவள்தான் 4 பேருக்கும் பாணிகரவணம் பண்ணி ஒரே இடத்துல ஒரே மேடையில 4 பேருக்கும் கல்யாணம்னா தசரதுக்கு அப்படியே பூரிச்சு போயிடுச்சு. அப்படியே 4 பிள்ளைகளும் அப்படியே மணமகளோட இருக்கும்போது அப்படியே செல்வந்தர்களாக அந்த 4 பேரை பார்த்தோன்னா மனசு அப்படியே ரம்யமா அப்படியே பூர்ண நிலை அடைந்து விட்டதான். இப்போதான் எப்படி வேணா 4 கைகள் உள்ள மகாவிஷ்ணு மாதிரி காட்சி அளிக்கிறாராம். இப்போ 4 பிள்ளை கல்யாணம் ஆன பிறகு அவ்வளவு பலசாலியாக காணப்படுகிறாராம் தசரத சக்கரவர்த்தி. அவ்வளவு சந்தோஷப்படுறாராம் அந்த கல்யாணத்துல. அப்படி வர்ணிக்கிறார் வால்மீகி. அப்ப இந்த ராமாயணத்துல நக்னம் ஆயிட்டாச்சுங்கள, அவ்வளவுதான். நீங்களும் ஏத்துக்க முடியாது, நன்னாலே ஏத்துக்க முடியாது, அப்பாடு போயிட்டே இருக்கும். அப்படி பக்தின்னா அப்படி இருக்க வேண்டாமா? ராமாயணத்துல பாருங்க எப்படி இருந்தது பக்தி. அனவரதம் ராமநாமத்தை சொல்லிக்கொண்டு வசிஷ்டர் ஜபதாம் வரிஷ்டா, ஜபிப்பவர்களுக்கும் சிறந்தவரா வசிஷ்டர். எதுக்காக நான் காட்டுல போய் ஜபிக்கிட்டு தானே, இங்க என்ன வேலை இங்க அயோத்தியில அப்படின்னா, இங்கதான் ராமரை பார்க்க முடியும். காட்டுல போய் தவம் பண்ணா ஜபம் பண்ணா பகவான் இருக்கிற இடத்த விட்டு இல்லாத இடத்துல போய் எவனை தேடுவானா? அதனால தசரத புரோகிதராக இருந்தால் தான் இங்கே ராமர் அடிக்க தரிசனம் பண்ண முடியும்ட்டு டேரா போட்டார் அங்கே. இவங்களாம் எங்கே இருக்க வேண்டிய ரிஷிகள்லாம் வசிஷ்டர், ஜாபாலி, வாமதேவர், காத்தியாயனர், மார்கண்டேயர், இந்த ரிஷிகள்லாம் இவங்களாம் எல்லா ரிஷிகள் கூட்டம். எல்லாம் மந்திரிகளாகவும் இருக்காங்களாம், புரோகிதர்களாக இருக்காங்களாம், ஆலோசனை சொல்லக்கூடியவர்களாக குருமர்களாக இருக்கிறாங்க. இப்படியாப்பட்ட ரிஷிகள்லாம் அடையா இருக்கிறாங்களாம். எல்லா சேரும் அவங்களே பிடிச்சின்னு இருக்காங்களாம். அமைச்சர்கள் மந்திரிகள் எல்லாம் பின்னாடி இருக்காங்களாம். ரிஷிகள் தான் முன்னாடி இருக்காங்களாம். வசிஷ்டர், வாமதேவர், ஜாபாலி இவங்கெல்லாம் தான் முன்னாடி இருக்காங்களாம், பிரம்ம ரிஷிகள்லாம். ஏன்னா ராமர் கூடுவார், ராமான்னு கூடுவார் தசரதன். டக்குன்னு அப்பதான் கண்ணை திறப்பாங்களாம். பார்த்தா ராமர் அப்படியே பிரத்யட்சமாயிட்டார். தங்களுடைய தவத்துக்கு சாட்சாத்காரம் ராமலட்சுமணுக்கு வந்து சாட்சி அப்படியே காட்சி அளிப்பாங்க. அந்த கோதண்ட வாணியன் விஸ்வாமுத்திரே அது பார்க்கதான் காட்டுல தாங்க யாகம் பண்றதெல்லாம் விட்டுட்டு ராமலட்சுமன் பார்க்கணும். அந்த கன்று கொடிமையோடு அந்த ராமனை பார்க்கறதுக்கு தான் ஆசையா ஒடியாந்தா என் பிள்ளைய தரமாட்டேன் அப்படின்ட்டு தசரதர். ஒரு கோவம் வருமா வராதா? எவ்வளவு ஆசையா நான் வந்திருக்கேன் ராமலட்சுமன் பார்க்கறதுக்கு, அவங்கள தரமாட்டேன்னு சொல்லி அவன் கூட 10 நாள் வச்சுப்பேன். உனக்கு மட்டும் தான் ராமன் சொந்தமா. அவன் சர்வலோக சரண்யன். அவன் வந்து சர்வலோகத்துக்கு சர்வேஸ்வரன். அவன் என்ன சர்வலோக மகேஸ்வரன். அவன் அப்படிப்பட்ட உன் புள்ளன்னா உன் புள்ளி ஆயிடுவான். அவன் சும்மா புள்ளியா நடிக்கிறான். அதனால அவன் தான் அகம் வேத்மி மகாத்மானம் ராமம் சத்திய பராக்கிரமம். அவன் பரமாத்மானு எனக்கு தெரியும் எனக்கு. அதனால அவனை வந்து நீ உன் புள்ளன்னு நினச்சிக்காத. உன் புள்ளன் மட்டும் நீ மட்டும் உனக்கு மட்டும் சொந்தம் கிடையாது. அவன் உலகத்துக்கே சொந்தமானவன், அவன் பரமாத்மா. அவன் முதல்ல அனுப்ப அவனை அப்படின்னு சொல்லிட்டு ராமர் அனுப்ப சொல்றாரு விஸ்வாமுத்திரர். அதெல்லாம் அனுப்ப முடியாது, என் பிள்ளை எனக்கு தான். அப்ப இங்க பாசம் ஜெயிச்சுதா இல்ல ஞானம் ஜெயிச்சுதான்னு கேட்டா பாசம் தான் ஜெயிச்சுது. தசரதர் அனுமதிச்சாதான் ராமர் வந்து விஸ்வாமுத்திரருக்கு, இல்லாட்டி விஸ்வாமுத்திரர் கிடையாது. அப்புறம் அந்த பாசத்துக்கு தான் பகவான் ஆசைப்பட்டு பிதரம் ரோச்சையாமாச, அப்பா வேணும், இப்படிப்பட்ட அப்பா வேணும்னு ஆசைப்பட்டே அதுக்குன்னே வைகுண்ட வாசி. ஆனா அது யார் இருந்தாலும் அப்பா அம்மா இல்லாம நம்ம எல்லாருக்கும் அப்பா அம்மா, நமக்கு யார் அப்பா அம்மா அப்படின்னு சொல்லிட்டு மகாலட்சுமி பாதத்தை நமக்கு அப்பா அம்மா இருக்காங்களா? அப்ப நீ ஆனாத நான் ஆனாத, யாரு மகாவிஷ்ணு ஆனாத மகாலட்சுமி ஆனாத, ஏன்னா அவங்க 2 பேருக்கு அப்பா அம்மா இல்லையே.
அவங்க தான் உலகத்துக்கு அப்பா அம்மா. அப்போ நம்மளுக்கும் அப்பா அம்மா இருந்தால் நல்லா இருக்கும், சூப்பராக இருக்கும். அப்போ நம்மளை பார்த்துக்கிறது ஒருத்தர் ஓணும் அப்படின்னு ஆசைப்பட்டு பிதரும் யோசியாமாச்சே அப்படின்னா எனக்கு புத்திர பாக்கியம் இல்லையே அப்படின்ட்டு கஷ்டப்பட்டு இருந்தா அவர் தலைமையில அக்ஷதம் வந்துதான். அப்போ பகவான் நம்மள ஒரு குழந்தையா பிறக்கூடாது இருக்கு, இப்படிப்பட்ட பாசம் இருக்கு, 4 குழந்தையா பிறக்கணும்னு சொல்லிட்டு தானே 4 வடிவங்களாக ராம லக்ஷ்மண பரத சத்ருகுணா அவதரிச்சாங்க. அதே மாதிரி ஜனக மகாராஜாவுக்கு சரி போய் பிள்ளைய பொண்ணா பிறந்துட்டா போய் அங்க ஊர்மிளையா 2 அம்சமா அதான் சேது ஊர்மிளை. அப்புறம் உணவு குசத்வஜன் சீரத்வஜன் 2 அண்ணதம்பிகளை ஜனக மகாராஜ் தம்பி வந்திருக்காரு. அவருக்கு 2 பெண்களா பிறந்தாங்க. இவளேதான் மகாலட்சுமி தான் 4 ரூபங்கள்ல மாண்டவி சுதகீர்த்தி. எப்படி மகாவிஷ்ணு 4 ரூபங்கள வந்தாரோ அதுபோல அவளும் 4 ரூபத்துல வந்துட்டு அது மாதிரி பா இந்த கதைகள்லாம் பேசும்போது எவ்வளவு ரம்மியமா இருக்குப்பா. அப்படி அவதாரம் பண்ணி அவங்களுக்கு அப்பா அம்மா ஓணுன்னு ஆசைப்பட்டு வந்தாங்களாம். இப்படிப்பட்ட அப்பா அம்மா ஓணுன்னு. அவரும் ராஜரிஷி ஜனக மகாராஜா, தசரதன் ராஜரிஷி, அதுவும் ரொம்ப பாசமுள்ள ராஜரிஷி தசரதர். ராமரை பிரிஞ்சு ஒரு க்ஷணத்துல ஸ்திரீகளுக்குள் பிரியமான கைகைன்னு சொல்றாரு, ஆனா புருஷர்களுக்குள் பிரியமான ராமன் தான் எனக்கு அப்படின்றாரு. கைகையை உன்னை விட்டாலும் விட்டுருவேன், ஆனா ராமன் என்னால் விட முடியாது, ராமனை விட்டா நான் உயிரை விட்டுடுவேன் அப்படின்றாரு தசரதர். உண்மையிலே உயிரை விட்டார். அப்போ ஒவ்வொருத்தருடைய பக்தியும் பார்க்கும்பொழுது இந்த சாதாரண பக்தியாவே இல்லை, எல்லாமே ஹை லெவல்ல இருக்கு பக்திலாம் பார்த்தா ஒவ்வொருத்தர் பக்தியும். அப்போ தசரதர் பக்தி மட்டும் நம்ம பேசணும் வச்சுங்களேன், ஒரு வருஷம் பேசலாம். அவ்வளவு அந்த புலம்பல்கள்ல அவ்வளவு ராம பிரியம் இருக்கு. அதுல அது புலம்புறான்னு சொல்றோம், கைகை இடத்துல புலம்பல் இல்லை, அவ்வளவு ராம பக்தியா அதுல பொங்கி வழிஞ்சிருக்காரு. அயோத்தியா பட்சி பாருங்க, சர்க்கமா பாலகாண்டத்திலேயே நான் சொல்றது, நான் புள்ளைய கொடுக்க மாட்டேன், என் புள்ளைய நான் கொடுக்க மாட்டேன், என் புள்ளை முதல்ல நான் வரேன் சண்டை போடுறதுக்கு. யாரு மாரசுபாக வதம் பண்ணுறது தானே, நான் வரேன் சண்டை போடுறதுக்கு, ஆனா எங்களால் வதம் பண்ண முடியாது, சண்டை போட முடியும் என்னால அப்படின்றாரு தசரதர். அவர் யாருடைய தூண்டுதலாம் அப்படி பண்றாங்கன்னா ராவணன் பேர் கேட்டால் கிடுன்னு நடுங்கிறார் தசரதர். ஏன்னா தசரதுக்கு முன்னாடியே தன் தாத்தாவா இருக்கக்கூடிய அனரண்யனை வதம் பண்ணிட்டு போயிட்டான் ராவணன். அவன் அனரண்யன் சொன்னா என் வம்சத்துல ஒருத்தன் வருவான்டா, அவன் அவதாரமா அவன் தாள் தானே உனக்கு வதம் அப்படின்னு சொல்லிட்டு சாபம் கொடுத்துட்டாரு அனரண்யன். அந்த அனரண்யன் யாருன்னா சூரிய வம்சத்தை தோன்ற ஒரு ராஜா. அந்த அனரண்யனை ராவண வதம் பண்ணிட்டு போயிட்டான். அதனால அனரண்ய வம்சத்தை வந்தது தான் தசரதர். அதனால ராவணன் பேர் சொன்னாவே எல்லாமே பயப்படுவாங்க, ராவணங்களை வச்சுக்க மாட்டாங்க. அப்படியேப்பட்ட அந்த வம்சத்துல வரவன் தான் ஒருத்தவனை வதம் பண்ண போறான் அப்படின்னு தசரபுத்திரன ராமர் போய் அங்க ராவணனை வதம் பண்றாரு. அந்த சாபத்தை சத்தியமாக்குறாரு. அது அனரண்யன் கொடுத்த சாபத்தை. இது உத்தரகாண்டத்துல வருது. இது மாதிரி ராமாயணத்தை பத்தி பேசினா நிறைய விஷயம் போயின்னு இருக்கும், எக்கச்சக்க விஷயம் இருக்குது. அதுல ஒரு கதைக்குள்ள இன்னொரு கதை இருக்குது. அப்படி அவர்ல கிடுகிட்டு நடுங்கிறாரு. அப்படியேப்பட்ட ராமச்சந்திரமூர்த்தி ஊனஷோடச வருஷமே ராமோ ராஜீவலோச்சனகா. அப்படியேப்பட்ட அவன் தாமரை போன்ற கண்களில் சூம்பி போயிடுவானே அவன் குழந்தை. தாமரை எப்படி சாயங்காலத்துல சூம்பி போயிடுமோ அப்போ இவன் சூம்பி, அப்படியேப்பட்ட இவன் சாயங்காலத்துக்குள்ள தூங்கிடுவான். அப்படியேப்பட்ட ரொம்ப சாஃப்டான பையன் என் பையன். 12 வயசு 16 வயசு கூட ஆகாத சின்ன பையன், 12 வயசு தான் அவன். யாரு? ராமன். அதனால என்னால் அனுப்ப முடியாது. அவர்கள மாயா யுத்தம் பண்ணக்கூடியவர்கள், நிசாச்சரர்கள், ராத்திரி யுத்தம் பண்ணக்கூடிய, கபடி யுத்தம் பண்ணக்கூடிய என் புள்ள நேர்மையானவன், சத்திய பராக்கிரமம், நேர்மையா நடந்து கொள்ளக்கூடிய என் குழந்தைய போய் நான் எப்படி அனுப்புவேன் அப்படின்னு சொல்றாரு தசரதர். குழந்தை மேல அவ்வளோ பாசம். அப்போ என் குழந்தை நான் அனுப்பவே மாட்டேன்றாரு விஸ்வாமித்திரர்களை போய். ஃபர்ஸ்ட் வந்தவொடனே எதை கேட்டாலும் கொடுக்குறோன்னா இப்போ நான் தரமாட்டேன்னு சொல்றேன், நீ சரி நீயே புள்ளையோட சந்தோஷமா இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சுகி பவ அப்படின்னு சொல்லிட்டு கோபத்தோட சொல்லிட்டு போயிடுறாரு வழியும். உடனே விடுவிடுன்னு பூமி நடுங்குது, புயல் காத்து அடிக்குது ஒரே. ஏன்னா தேவரெல்லாம் பயந்துட்டாங்க. விஸ்வாமித்திரர் கோபம் வந்தா ஒரு பிரளயமும் உண்டாயிடும். உடனே வசிஷ்டர் விஸ்வாமித்திரர் தடுத்து கோபிக்காக கொஞ்ச நேரம் இருங்கன்னு சொல்லிட்டு தசரத்தை பார்த்து சொல்றாரு, அப்பா நீ முதல்ல வாக்கு கொடுத்துட்ட, உன் பிள்ளைக்கு அஸ்திர தெரிஞ்சாலும் சரி, அஸ்திர பயிற்சி தெரிஞ்சாலும் சரி, அஸ்திர பயிற்சி இல்லைனாலும் பரவாயில்ல, ராட்சலாம் அவனுக்கு பயம் ஏற்படாது. அவருக்கு எல்லா அஸ்திரங்களும் அவருக்கு தெரிஞ்சவர் தான் விஸ்வாமித்திரர். அந்த அஸ்திரங்களும் உன் பிள்ளைக்கு கொடுக்க போறாரு, அதனால நீ தாராளமா அனுப்ப, உன் பிள்ளைக்கு லாபம் தான் அப்படின்னு சொன்ன உடனே வசிஷ்டர் சொன்னதுனால அப்ப விஸ்வாமித்திரருக்கு ராமரை கொடுத்தார். 10 நாள் ராமரோடு சேர்த்து லக்ஷ்மணரோடு சேர்த்து கொடுத்துட்டார். அப்போதான்
விஸ்வாமித்திரருக்கு ரொம்ப சந்தோஷம். ராமலட்சுமணனை பார்த்து ஆனந்தப்படுறாரு. அதனால பகவானுடைய கதைகளை பேசுறதை விட மனசு பரிசுத்தமாகிறதுக்கு வேற என்ன வழி? அப்ப ராம 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 அவன் நாமத்தை நிறைய சொல்லணும், அவன் கதைகளை நிறைய பேசணும், ஆனந்தப்படணும். அதனால்தான் ரொம்ப நேரம் நான் இந்த ராமாயணத்தை பத்தி பேசணும்னா ஒன்றும் போயிட்டே இருக்கும். பக்தர்கள் அப்படிப்பட்ட பக்தர்கள் ஒவ்வொருத்தரும் சாதாரண பக்தர்கள் கிடையாது. அந்த பக்தியில் ஒரு கால்வாசி நம்மளுக்கு கிடைச்சா கூட நம்ம சிறந்த பக்தர்கள் ஆயிடும். அந்த பிரேம, அந்த பாசம், அந்த வாத்சல்ய பாவம், அந்த மாதுரிய பாவம், அந்த சக்கிய பாவம் சுக்ரீவன், மாதுரிய பாவம் யாரு? சீதை. வாத்சல்ய பாவம் கௌசல்ய, தசரதர், சபரி. தாசிய பாவம் லக்ஷ்மணன் சொல்லலாம், ஆஞ்சநேயர் தாசிய பாவம். சாந்த பாவம் அப்படியோட ரிஷிகள்லாம், தண்டகார ரிஷிகள்லாம் நாதமிச்சதி அப்படியோட நாதான்னு கூப்பிடுறாங்க. யாரு? ராமர். அந்த அவதாரத்துல ஒரே ஒரு நாதம் தான். யாரு? ஒருத்திக்கு தான் நாதம். யாருன்னா சீதைக்கு. ஆனா இவர்களெல்லாம் பார்த்தா ஏங்கடனே இன்னைக்கு அடுத்த அவதாரத்துல நான் கிருஷ்ணாவதாரம் வரும்போது நீங்கெல்லாம் கோபிகளா வருவீங்கன்னு சொல்லிட்டு பகவான் அனுகிரகம் பண்ணுவாங்க. அது ராமாயணத்துல வரல, பாகவத்துல வருது. அப்புறமா தான் அவர்களெல்லாம் கோபிகளா வராங்க. அந்த நல்ல ரிஷிகள்லாம் ராமரை பார்த்து மயங்கிட்டாங்களாம். அவ்வளவு மோகனன்னா இருக்கிற ராமச்சந்திரமூர்த்தி. அப்ப கிருஷ்ணாவதாரத்துல கோபிகளா அந்த நல்ல ரிஷிகள் வந்து ராசலீலைகள் புரிகிறார்கள், ராசலீலை கலந்துக்கிறாங்க. ஜெயத்தித்தே திகம் கிருஷ்ணா ஜென்மனா விரஜா சயத இந்திரா கிருஷ்ணா சஸ்பதத்ரஹி. அதனால ஒரு டைம்ல இந்த பாகவதம் பத்தி ராமாயணம் பத்தி பேசணும், டைம் போகிறதே தெரியாது. எவ்வளவு நேரம் வேணா பேசுவேன், ஒரு நாள் பூரா பேசணும்னா பேசுவேன். ஆனா அப்புறமா கேட்கறதுக்கு யாரும் இல்லை, நான் என்ன பண்றது? அப்படியே கட் பண்ணிட்டு நான் பாடுக்க சுருக்கமா எனக்கு நானே படிச்சுட்டு ஆனந்தப்பட்டு அப்படியே இருப்பேன். அதுதான் அப்படியே தனிக்கு தனி எனக்கு நானே பேசிப்பேன். ராமரோட கௌசல்யோட பேசிட்டு இருப்பேன். பாகவதம் ராமாயணம் படிக்கும் போது, பாகவதம் படிக்கும்போது கிருஷ்ணனோட பேசுவேன். அப்படியே அவ்வளவுதான். அப்படியே காலத்தை தள்ளின்னு போயிட்டேன். அது மாதிரி எல்லாம் நினைச்சதுலாம் நடந்துருதா? நம்ம நினைச்சதுலாம் நடந்துருதா? அப்புறமா என்ன பண்ண, சரி நம்ம பாடுக்க எல்லாருக்கும் நாம சொன்னா அவள் தான் நாம சங்கீர்த்தனம் தான் எல்லாமே பின்னாடி. அப்புறமா நாம சங்கீர்த்தனம் வந்துட்டு பிறகு அப்ப நாம சங்கீர்த்தனமே பண்ண ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு சத்சங்கம் இல்லை, பாகவதம் பத்தி சொல்லிக்கிறதுக்கும் இல்லை, கேட்கறதுக்கும் இல்லை. நான் என்ன பண்றது? பிரம்மஸ்ரீ சுந்தரமா சுவாமி எங்க பாகவதம் சொல்றாரு அங்க போயிடுவேன், அவ்வளவுதான். நம்ம சொல்றதுக்கு இல்லைன்னா நம்ம அதுதான் யார் சொல்றாங்களோ அங்க போய் கேட்கலாமே, அது மாதிரி. அதனால இதெல்லாம் ஒரு தனி ருச்சி, தனி டேஸ்ட். இது உள்ள புகுந்துட்டா இப்போ நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம். நான் ஆசைப்பட்டதெல்லாம் வேற, நான் ரூட்டே வேற. எனக்கு இந்த பணம் சம்பாதிக்கிற விஷயம்லாம் ரொம்ப தெரியாது. எப்படி பணம் சம்பாதிக்கிறதுன்னா கூப்பிட்டா போக மாட்டேன், அது எனக்கு பிடிக்காது. பாகவதம் சொல்றாங்க, பாகவதம் கேட்கறதுக்கு ஆளுக்குது, ராமாயணம் கேட்கறதுக்கு எல்லாம் கூப்பிட்டு ஆனால் போயிடுவேன். அங்கே போய் பாகவதம் சொல்லினே இருப்பேன், ராமாயணம் சொல்லினே இருப்பேன், எவ்வளோ நேரம் வேணா பேசினே இருப்பேன். அது எனக்கு அது தங்கு தடங்களே அதில் அவ்வளோ ருச்சி இருக்குது. பாகவதம் பற்றி பேசுறது, ராமாயணம் பற்றி பேசுறது அவ்வளோ ருச்சி இருக்குது. அந்த பக்தர்களை பற்றி பேசல அவ்வளோ சுவை இருக்குது. ஆஞ்சநேயர் நினச்சேன்னா ஆஞ்சநேயர் பற்றி மட்டும் ஒரு நாள் ஃபுல்லாக பேசலாம். அவ்வளோ ஒரு நாள் பூரமா, ஒரு வருஷம் பூரா பேசலாம். அந்த ஆஞ்சநேயர் பற்றியா, விருந்து உபச்சாரத்தை, ஏத்துக்களை பற்றியா, மைனா கொடுத்த விருந்து உபச்சாரத்தை, அப்படிப்பட்ட ஆஞ்சநேயர் சுவாமி பார்த்தியா, அந்த வீரத்துல பராக்கிரம வீர, அப்படிப்பட்ட வீர மாருதி அந்த பர்வதத்தையே அப்படியே அழுத்திட்டாரு, பாதி மேல உள்ள போயிடுச்சான். அப்போ அது ஜம்முன்னு ஜெய ஸ்ரீராம் அப்படின்னு ஒதுக்கும் போது ஆஞ்சநேயர் சுவாமி, நம்ம ஆஞ்சநேயரே மாறிடும். அப்படியே அந்த ஆஞ்சநேயர் தன்மயமா மாறிடும். தன்மயதையான்னு சொல்றாரு சுகாச்சாரியர். அப்புறம் அந்த கதையில போகும்போது ஆஞ்சநேயரோட மாறிடும். அப்படியே அப்படியே மலையை தூக்குந்து அப்படியே பாட்ட ஜெய் அப்படியே கையை நீட்டிக்கின்னு அப்படியே ஜம்முன்னு அப்படியே கிளம்ப போந்து அதெல்லாம் நடிக்கும் போது பார்த்தா பேர் ஆச்சரியமா இருக்கும். அப்போ ஆஞ்சநேயர் நினைச்ச போது அதோ ராவண நீதாயா சீதாயா சத்ருகர்ஷதி ஏஷ பதமன்வேஷ்டம் சாரணா சரிதேபதி அப்படின்னு முதல் ஸ்லோகம் சுந்தரகாண்டத்துல. அப்ப போல செம்முன்னு கிளம்பி போறார். பா அந்த ராவணனை வாள்ல கட்டி ஆயுஷ்ணு வந்தீங்க விடுறேன், நீங்க என்ன வேணா பண்ணீங்க அவனை, அந்த லங்கையை வேரோட பேர்த்து எடுத்துக்கிறேன், நீங்க போய் செய்தி லங்கையில தேடி பார்ப்பேன், கிடைக்கலன்னா இதே மூச்சோட பாதாளத்துல போய் தேடி பார்ப்பேன், அங்கேயும் கிடைக்கலன்னா தேவலோகத்துக்கு போயேன்,
போவேன். அங்கேயே செய்தி கிடைக்கலன்னு சொன்னா அந்த லங்கையை வேரோட பெயர்த்து ராவணன் அந்த ராட்சலோட சேர்ந்து போடுறேன். அப்போ வானர்களே நீங்க அந்த ராட்செல்லாம் அடிச்சு தும்சம் பண்ணிடுங்க, வதம் பண்ணிடுங்க அப்படின்ட்டு ஆஞ்சநேய சுவாமி சூளுரைத்து விட்டு அந்த வீரவசனம் பேசிட்டு அப்படி ஜம்முன்னு கிளம்பி போறாரு. கிளம்பி போகும்போது அப்போ அந்த மலையில உலாவும் போது அந்த மரங்களை முறிச்சுண்டு அந்த சிங்கம் புலிகள்லாம் அடிச்சு துவம்சம் பண்ணிட்டு அப்படி கிளம்புறாரு ஜம்முன்னு அசகாயஸ்வரனாக. அப்படி கிளம்பும்போது அவர் நடக்கிற நடைய பார்த்து அந்த மலையை கிடுகிடு நடுங்குதான். மலை அப்படியே வீட்டில் அந்த மலை வந்து பழகுதான் அப்படியே. அப்புறம் என்ன பல தங்க ரேகை, வெள்ளி ரேகை போன்ற பலவிதமான அழகான ரேகைகள் வழிதான். அந்த ரேகைகள் வழியா அந்த தண்ணீர் தேங்கி இருந்த அந்த குளமா தேங்கி இருந்த அந்த மலைக்கு மேல தேங்கி இருந்த தண்ணிகள்லாம் அப்படியே நதிகளா பிரவகிக்குதான். அவரும் அந்த பாம்புகள்லாம் மலைப்பாம்புகள்லாம் அப்படியே என்ன பண்றது, இவருடைய அழுத்தத்தினால அப்படியே அந்த குகையில் அப்படியே துண்டிக்கப்பட்டு அவைகள்லாம் கோபத்தினால பக்கத்துல பாறைகளை கடிக்க அந்த பாறைகளை புகைமயமா மாற அப்படிலாம் வர்ணிக்கிறார் அந்த சுந்தரகாண்டத்தை வால்மீகி. ரொம்ப அற்புதமா இருக்கும். இதெல்லாம் எதுக்காகனா ராமருக்காக இவ்வளவு சாகசங்கள் பண்றாரு ஆஞ்சநேய சுவாமி, தன் பலத்தை பிரகடனப்படுத்துறாரு. அப்பதான் சொல்றாரு ஜம்முன்னு அப்படி கிளம்புறாரு, ஜெய ஸ்ரீராம். அது மாதிரி வீரவாசனம் பேசி எல்லா மாணவர்களுக்கும் சமாதானப்படுத்திட்டு ஆஞ்சநேயர் பலத்தை பார்த்தோன்னே எல்லாருக்கும் உற்சாகம் வந்துச்சு, சந்தோஷம் வந்துச்சு. எப்படியும் காரியத்தை சாதிச்சுட்டா வருவார் அப்படின்ட்டு ஜெய ஸ்ரீராம்னு ஆகாசத்துல கிளம்பி போகும்போது அந்த முறிக்கப்பட்ட மரங்கள் எல்லாம் அவர் அப்படியே ஓட்டம்புல ஒட்டிக்கிட்டு அப்புறம் ஆகாசத்துல கிளம்பி போகும்போது அந்த மரங்கள்லாம் அப்படியே விருந்தினரானவர் அந்த விருந்தாளி வீட்டுக்கு வந்தா அவர் பிரிய முடியாம அந்த உறவினர்கள் கூட கொத்தளவு போவாங்க இல்லையா, அது மாதிரி இந்த மரங்கள்லாம் பின்தொடர்ந்து கொத்தளவு போச்சான். என்ன ஒரே மரங்களா இருக்கு அப்படின்னு சொன்ன அந்த மரங்கள்ல உதித்த புஷ்பங்கள்லாம் இவர் ரோம கூப்பங்கள்ல போய் அந்த ரோம கூப்பங்கள்ல போய் சொருகிச்சான் அந்த புஷ்பங்கள்லாம். அது என்னன்னா பகவான் ரோம் ரோம் கி ராம் ராம் நாமநாமம் இருக்கு இல்லையா, ராமநாமத்துக்கு அர்ச்சனை பண்ண மாதிரியா போயிடுச்சான் அந்த புஷ்பங்கள்லாம். அப்போ அந்த மரங்கள் எல்லாம் முடிச்சுட்டு போறாரு இல்லையா, அந்த மரங்கள்லாம் தொடை எடுக்கல, இந்த மார்பு எடுக்கல, தொடை எடுக்கல, இதெல்லாம் அப்படியே ஒட்டிச்சு இல்லையா அந்த மரங்கள்லாம். அப்போ கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணி அந்த மரங்கள்லாம் பொத்து கீழே வந்துச்சான். அந்த மரங்கள்லாம் எப்படின்னா அந்த தன் விருந்தினரை கொஞ்சம் தொலைவு வழி அனுப்பத்துக்கு வருவாங்க. வந்துட்டு அப்புறம் தெரியும் வீட்டுக்கு வரும்போது கண்ணீர் சிந்தின்ண்டே வீட்டுக்கு வருவாங்க இல்லையா, அந்த உறவை பிரிய முடியாம. அது மாதிரி இந்த மரங்கள் எல்லாம் பூக்களை உதிர்த்து கொண்டே இந்த கடல்ல விழுந்து போச்சு அந்த புதப்பொண்ணு. அது எப்படி இருக்குன்னா நட்சத்திரங்களால் அலங்கரிக்கப்பட்ட ஆகாசம் போல காணப்பட்டது அந்த சமுத்திரமானது. அப்படிலாம் வர்ணிக்கிறார் இந்த சுந்தரகாண்டத்துல. அப்படி ஆஞ்சநேய சுவாமி கிளம்பி போகும்போது அப்படி இருந்துதான். அந்த மரங்கள்லாம் கீழே உதிர்த்த போது அந்த புஷ்பங்களோட உதிர்த்து கொண்டு அந்த மரங்கள்லாம் வெயிட்ல உள்ள போயிடுச்சு. அந்த மலர்கள்லாம் மேல அப்படியே பரவி இருக்குதான். அதெல்லாம் நட்சத்திரங்களால் அலங்கரிக்கப்பட்ட ஆகாசம் போல அந்த மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட சமுத்திரமான அப்படி காட்சியளிக்கிறது தான் அந்த ஆஞ்சநேய சுவாமி உதிர்த்த அந்த புஷ்பங்கள், அந்த மரங்கள். அப்படியே வைரம் பாஞ்ச மரங்கள்லாம் தன் மார்பிலே முறிக்கிறார், தொடையிலேயே ஒரு உதவு அதிக்கிறார், மரங்கள்லாம் முறிஞ்சு போகுது. இவர் சோம நடமாடும் போது அந்த மலையில உள்ள மரங்கள் எல்லாம் முறிச்சு தள்ளுறாரு. அந்த மரங்கள்லாம் என்ன பண்ண காத்து வேகத்துல ஆஞ்சநேயர் ஒட்டின்னு வருதான் அந்த மரங்கள்லாம். அந்த மரங்கள் தான் சமுத்திரத்துல உதிர்த்துட்டு அவர் ஜம்முன்னு இந்த ரெண்டு கைகளையும் 5 தலை நாகமா 2 நீட்டின்ட்டு ஜம்முன்னு ஆகாசத்துல காலி போறாரு. மேகத்துல உள்ள மறைஞ்சி போறாராம் அப்படி ஆஞ்சநேய சுவாமி. எப்படின்னா வடக்குல இருந்து தெற்கு போறாரு, கிழக்குல இருந்து மேற்கே சூரிய பகவான் தன் குருநாதர் நீங்க இப்படி உதயம் வாங்க அஸ்தமனம் வாங்க, நான் இப்படி உதயமாகி அஸ்தமனம் வாங்குறேன் லங்கையில போய் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி கிளம்பி போறாரு. குருவுக்கு சலைச்சவனும் அந்த சிஷியன் அப்படின்ட்டு அப்படி கிளம்பி போறாரு ஆஞ்சநேய சுவாமி. அருமையான வரணும் அந்த சுந்தரகாண்டத்து படிக்கும்போது. அப்படிப்பட்ட ஆஞ்சநேய சுவாமி பரம பாகவதர் அல்லவா. அப்படி ராமாயணம்னா அப்படி இருக்கணும் ஜம்முன்னு. அந்த ஆஞ்சநேயருடைய பக்தியை நினைச்சு பார்க்கணும். இவ்வளவு உழைக்கணுமா. அந்த விருந்து பிரச்சாரத்தை கூட பைனாக போறதும் விருந்து பிரச்சாரம் பெரிய மலையா வளர்ந்து கடல் நடுவுல அது ஒரு தட்டு போறாரு, அந்த சிகரத்தை தூளாகிட்டு போறாரு. அப்ப அந்த அந்த மலைக்கு தேவதையாகிய பைனா போறது கைகூப்பி கொண்டு சுவாமி உங்களுக்கு விருந்து பிரச்சாரம் பண்றதுக்காக நான் சமுத்திர தேவனை தூண்டப்பட்டு நான் வந்தேன், நீங்க இப்படி அவங்க தட்டி விட்டு போறீங்களே, கவலைப்படாத, நான் விருந்து சாப்பிட்றதுக்கு அவகாசம் இல்லப்பா, அங்க சீதை தவிச்சிருக்கா, ராமர் தவிச்சிருக்கார், அதெல்லாம் நான் விருந்து பிரச்சாரம் மன்னிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தொட்டு அங்கீகாரம் பண்ணிட்டு ஜம்முன்னு கிளம்பி போறாரு ஜெய ஸ்ரீராமன். அப்ப கொஞ்சம் போய் ஆகாசத்துல போய் கொஞ்சம் திரும்பி பாக்குறாரு, அவர் கடாட்சம் பண்றாரா. கடாட்சம் பண்ண உடனே அந்த மைனாக பருவத்துக்கு பூர்ண அனுகிரகம் பண்ணிடுறாரு ஆஞ்சநேய சுவாமி. அடுத்ததுனால தேவரெல்லாம் உனக்கு என்ன வர வேணும், உனக்கு என்ன வர வேணும்னு சொல்லிட்டு மைனாக பருவத்துக்கு வரங்களா வரிசைக்கிறாங்களாம் தேவரெல்லாம். அப்படி ஒரு பாகவதனுக்கு ஏதாவது விருது பிரச்சாரம் பண்ணும், ஒரு உதவி பண்ணணும்னு சொல்லிட்டு பிரயச்சதி குரு பிரீதோ வைகுண்டம் யோகித்துலகம் பகவான் சந்தோஷம் பண்ணிடுவானாம். குருநாதருக்கு ஒரு மகாத்மாக்களுக்கு ஆஞ்சநேய சுவாமிக்கு உபகாரம் பண்ணணும்னு நினைச்சதுனாலேயே, உபகாரம் பண்ணது முன் வந்ததுனாலே தேவரெல்லாம் உனக்கு என்ன வரம் வேணாலும் நாங்கள் கொடுக்குறோம்னு சொல்லிட்டு தேவரெல்லாம் வரங்களை வர்ஷிக்கிறாங்களாம், தேவையான வரங்களை கொடுக்குறாங்களாம் அந்த மைனாவை போறதுக்கு. இது என்ன இது, என்ன போய் திரும்பி பார்க்குறான்னு. நீ ஒரு பாகவதனுக்கு உதவி முயற்சி பண்ணல, அதுக்காக தேவரெல்லாம் அனுகூலமாயிட்டாங்களாம்.
அந்த மைனாபுரத்துக்கு இப்படிலாம் நடக்குது. அந்த சுரசை ஜெயிச்சு போறார், சிம்மிகை ஜெயிச்சு போறார், அந்த லங்கினி லங்கத்தை ஜெயிச்சு போறார். அப்படிலாம் ஜெயிச்சு போய் எல்லா வீட்டும் போய் அப்போ ராவணன் அந்தபுரத்துல போய் ராவணனை பார்த்து மந்ததையை பார்த்து சீதை நினச்சி வாங்கி சீதை நினச்சி ஏமாந்து போய் வாழை முத்தம் கொடுத்து ஆஸ்போடனம் பண்ணி அப்புறமா இவ சீதை இல்லைன்னு புரிஞ்சுண்டு அப்புறமா எங்கேயோ தேடி போய் கவலையில் தோய்ந்து போகும்போது நமோஸ்த ராமாய லக்ஷ்மணாய தேவ்ய சதஸ்யை ஜனகாத்மஜாயே நமோஸ்த ருத்ரேந்திர யமானிலேப்பியோ நமோஸ்த சந்திரர்க்க மருத்கனேப்பியா அப்படி ராமநாம சொன்ன உடனே இந்த இந்த சிம்சோர விஷயத்துக்கு அடியில் இங்க பார்க்க மறந்துட்டேன். இந்த அசோகவனத்தை நான் திருப்பி இவ்வளவு தொழில் தெரிஞ்சேன், இந்த இடத்த விட்டேனே பகவான் எப்படி கிளிக் பண்ண பாருங்க. ராமநாமம் சொன்ன உடனே மறந்துட்டேன், இப்பதான் ஞாபகம் வருது. எப்ப ஞாபகம் வருது? ராமநாமம் சொன்ன பிறகு. நமோஸ்து ராமாயணம் சொன்ன உடனே இப்போதான் அவனுக்கு ஒரு இமோஷனை கச்சிது பாரு. இவ்வளவு நேரம் அலைஞ்சுது இந்த உயிரை விட்டுலாமான்னு துணிச்சிச்சு அவருக்கு. சூசைட் பண்ற அளவுக்கு போயிட்டாரு ஆஞ்சநேய சுவாமி. இங்கே உயிரை விட்டுரு, இங்கே இல்லாட்டி இங்கேயே உபவாசம் பண்ணி பசியும் பட்டியமா அப்படியே உயிரை விட்டுடலாம் அப்படிலாம் நினைச்சாரு. பல விதமா கவலைப்படுறாரு. அப்படிப்பட்ட சோகம் எல்லாம் ராமநாம சொன்னோன்னே போயிடுச்சு. அடுத்த க்ஷணத்துல சேதியை கண்டுபிடிச்சிட்டார். ராட்சி நடுவில் இருக்கிற மாதிரி சேதிக்கு ராமநாமம் கொடுத்து அவளையும் தேர்த்தினார். அவளோட சம்பாஷணம் பண்ணார். சீக்கிரமா ராமர் உதாரணம் கவலைப்படாதுன்னு சொல்லி அவருக்கு சூடாமணியை பெற்றுக்கொண்டு அப்போ அசோகவனத்தை அழிச்சு 5 சேனை 10 சேனாபதிகளை அழிச்சு 80 ராஷ்டிரங்களை வதம் பண்ணி அக்ஷகுமாரனை பிச்சை எடுத்து அவனை ரதத்தோடு தேய்ச்சி அவனை வதம் பண்ணி இந்திரஜித்தினுடைய பிரம்மாஸ்திரம் மட்டும் கட்டுப்பட்டார். அப்புறமா பெருங்கையில கட்டப்பட்ட அந்த பிரம்மாஸ்திரம் விடுபட்டு வெறுங்கையில கட்டப்பட்ட மாதிரி நடிச்சு அப்ப நேரம் ராவனுக்கு உபதேசம் பண்ணி கேட்காம அப்ப லங்கையை தீக்கறி ஆக்கி ஜெய ஸ்ரீராம் அப்படின்னு சொல்லிட்டு சூடாமணியை பெற்றுக்கொண்ட அவரு சீதை இருக்கிற விபூஷன் எடுக்கிற மட்டும் எரிக்காம சீதை இடத்துல விதை பெற்றுக்கொண்டு ஜம்முன ராமரத்துல கண்டேன் திருஷ்ட சீதை கண்டேன் சீதையன் வந்து சொல்லி அப்பா நடந்த வரலாறுலாம் சொல்லி அப்போ ராமரை சூடாமணி கொடுத்து சந்தோஷப்படுத்துறார். அப்படிப்பட்ட சுந்தரகாண்டம். அப்போ ராம பட்டாபிஷேகம் என்ன பண்றா? சீதையை மீட்டெடுத்து வந்து பட்டாபிஷேகம் பண்ணுறார் ராமச்சந்திரமூர்த்தி. சீதை ராமனை பட்டாபிஷேக கோலத்தோட ஆஞ்சநேயர் பாதத்துல இருந்து அப்படி சேவை சாதிக்க அப்படி சத்திர சாமரங்கள்லாம் வீச பரத சத்திரங்கள்லாம் படப்பிடிக்க லக்ஷ்மண சுவாமி. இப்படியாப்பட்ட பட்டாபிஷேக கோலத்தோட ராமச்சந்திரமூர்த்தி பரம கருணை கருணம கிருபாலுவாக எங்க பார்த்தாலும் ராமோ ராமோ ராம இது பிரஜானாம அபபண்ணி எங்க பார்த்தாலும் ராமநாமத்தை ஒழிக்கும்படி செய்து 11,000 வருஷம் இந்த ராஜ்யத்தை ஆண்டு அப்படிப்பட்ட எல்லா ஜீவராசிகளுக்கும் பரம கிருபை பண்ண அப்படிப்பட்ட ராமச்சந்திரமூர்த்தியுடைய கிருபையை எல்லாரும் பிரார்த்தித்து கொண்டு நம்ம பூர்த்தி பண்ணிப்போம். ராம கதையை பேச 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 ராமநாமத்தை சொல்ல 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 நம்ம எந்த சூழ்நிலையிலையும் ராமரை கூப்பிடலாம், ராம கதையை பேசலாம், ராமனோட வாழலாம். சரி, பூர்த்தி பண்ணிப்போம். ஏதோ கொஞ்சம் பேசணும்னு நினைச்சேன். அதனால நமக்கு எல்லாமே அனுகூலமா நடக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனா அனுகூலமா இல்லைனால ராமர் நமக்கு அனுகூலமா இருப்பார். எந்த நிலையில ராமர் நம்மளை ஏற்றிப்பார், நம்மளை ஏத்துப்பார். அதனால தாராளமா ராமநாமத்தை நிறைய சொல்லுவோம். அதாவது நம்ம என்ன சொல்றோம்னா, எல்லாருமே கல்யாணம் ஆகுது. கல்யாணம் ஆனா எல்லாம் முகத்தினுடைய அழகை பார்த்து உடம்பு அழகை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. மனசு அழகை பார்த்தாங்கன்னா யாருன்னா கல்யாணம் பண்ணிப்பாங்களா? யாரும் கல்யாணம் பண்ணிப்பாங்க. ஆனா ராமருடைய குணங்களை பார்த்தா அப்பா ராம கதையை விடுவாங்களா? விட மாட்டோம். அப்போ பௌதிகமான ஒரு அழகுனாலே நம்ம மயங்குறோம்னா ராமருடைய குணங்களை நம்ம மயங்கணும். அப்போ ராமருடைய குணங்கள் சரித்திரத்துல பிரகடனம் பத்திக்கிறாரு. அப்போ இதுக்கே அல்ப விஷயமான இந்த உலகத்துல பெண்ணுக்கு ஆண் அழகு பார்த்து மயங்கி கல்யாணம் பண்ணிடுறாங்க. ஆனா பின்னாடி பார்த்தா அவருடைய மனசை பார்த்தா அப்பா அனுகூலமாவே இல்லையே. யாருன்னா மனசை பார்த்தா யாருன்னா கல்யாணம் பண்ணிப்பாங்களா? ஒருத்தரும் கல்யாணம் ஆகாது. ஆணுங்க சரி, பெண்ணும் கல்யாணம் ஆகாது. ஏன்னா மனசுல அவ்வளவு ஈகோ இருக்கு, கஷ்டம் இருக்கு. அப்படின்னா அதான் சொல்றேன், உலகத்துல மனசை பார்த்து கல்யாணம் பண்ணாங்கன்னா ஒருத்தரோட கல்யாணம் ஆகாது. அப்போ அந்த மனசளவுல ஆத்மார்த்தமா பரிசுத்தமான ஹிருதயம் உடையவர் யாருன்னா ராமச்சந்திரமூர்த்தி தான். அவர் ஒரு குணாபிராமன். சகல கல்யாண குணம் பரிபூர்ணமா இருக்கிற ராமச்சந்திரமூர்த்தி தான். அவரிடத்துல தான் நம்ம மயங்கணுமே தவிர இந்த உலக விஷயத்துல உள்ள ஆணுக்கு பெண்ணுக்கு மயங்கினா பிரயோஜனம். பின்னாடி ஏமாந்து போறாங்க இல்லையா? நான் முகத்தை அழகத்தை பார்த்து மயங்கிட்டேன், ஆனா உள்ளத்துடைய அழகை பார்க்கல அப்படின்னா இவர்களே அந்த குறைகள் இருக்கு. ஆனா ஒரு பெண்ணை குறை சொல்றாரு, ஆனா அந்த பெண்ணு இவளை பார்க்க ஆரம்பிச்சுன்னா அவளுக்கு கல்யாணம் இருக்காது, இவருக்கு கல்யாணம் இருக்கு. அதெல்லாம் பகவான் மறைச்சு வச்சிருக்கான்.
அந்த குணங்களை பார்க்காதபடி முகத்தை மட்டும் பார்த்து மயங்க முதல்ல எல்லாரும் கல்யாணம் ஆகின்னு இருக்குது, ஆணுக்கும் பெண்ணுக்கும். உள்ளத்தை பகவான் திறந்து வச்சிட்டான்னா, எல்லாரும் உள்ளத்தை திறந்து வச்சிருந்தா யாருன்னா கல்யாணம் ஆகுமா? எம்மாமா எப்படியாப்பட்டவளாம், இவ்வளவு கொடுமைக்காரியா, அவன் இவ்வளவு கொடுமைக்காரனா அப்படின்னு ஒருத்தர் நினைச்சாங்கன்னா, ஈகோவை பார்த்தாங்கன்னா இப்படியாப்பட்ட கெட்ட முடிச்சு அப்படின்னு பார்த்தா ஒருத்தரும் கல்யாணம் ஆகாது. அப்போ இதெல்லாம் இல்லாத பரிசுத்தமானவர்கள் யாருன்னா திவ்ய தம்பதிகள் யாருன்னா, மனசுலயும் சுத்தமானவங்க, வெளிப்புறமாவும் பரிசுத்தமானவர்கள் யாருன்னா திவ்ய தம்பதிகள் ஆகிய சீதாராமன் தான். அப்போ இந்த சரித்திரத்தை படிக்கும் போதுதான் நமக்குள்ள இருக்கிற ஹார்ட், அந்த ஈகோ ப்ராப்ளம், அந்த காமக்ரோதங்கள், இந்த தோஷங்கள் எல்லாம் விலகிடும். நமக்கு அசுத்தம் விலகி குணாபிராமன் ஆகிய ராமனுடைய குணங்களை பத்தி பேசி சீதையனுடைய குணங்களை பத்தி பேசினாதான் அந்த பெண்களுக்கும் ஆண்களுடைய இருதயமானது பரிசுத்தமாகும். மனசை பரிசுத்தமாகிறதுக்கு இதை விட ஒரு சிறந்த உபாயம் எதுவும் இல்லை. அந்த ராமருடைய கதைகளை பத்தி பேசுறதை விட, சீதாராமனுடைய குணங்களை பத்தி பேசுறதை விட சிறந்த உபாயம் வேற எதுவுமே இல்லை. அதனால அவன் நாமங்களை அனவரதம் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டியது. அதே போல பாகவதம் பத்தி பேசினாலும் மனசு பரிசுத்தமாயிடும். ரெண்டுமே, பாகவதம் வேற இல்லை, ராமாயணம் வேற இல்லை. அவன் பகவானுடைய குணங்களை பத்தி பேசினாவே மனசு பரிசுத்தமாயிடும். வராத சந்தோஷம்லாம் வந்துடும், இனம் புரியாத ஒரு சந்தோஷம் பொங்கின்னு வரும். நமக்குள்ள என்னென்ன நெருடர்கள் கஷ்டங்கள்லாம் இருக்குதோ, எதெல்லாம் உறுத்தினுக்குதோ அதெல்லாம் பகவானுக்கு தெரியும். உள்ளத்துல நீ எதுக்காக நினைச்சு கஷ்டப்படுறன்னு அந்த சிக்கல்கள் எல்லாம் அது தெரிஞ்சிடுவான் பகவான். அந்த தடைகள்லாம் உடைச்செறிடுவான். உன்னுடைய கவலைகள் எல்லாம் போய்கிடுவான். உன் குழப்பத்தெல்லாம் நீக்கி தெளிவு கொண்டாடுவான். உன் மனசை புத்துணர்ச்சியை உண்டாக்கிடுவான் மனசுல. அப்படிப்பட்ட தெளிவான மனப்பான்மையோட ஒரு சந்தோஷத்தை கொடுப்பான் பகவான். இதுதான் உண்மை. சரி, ஓகேவா? சரி, இதோட பூர்த்தி பண்ணுவோம். ராம 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 ராம.